Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். பல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ்த்தாயே, உன் தாள் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. தாயே, தமிழே, தனிப்பெரும் சுடரே, தன் நிகரில்லா தாய் தமிழே, உன்னை வணங்கி பேராசிரியர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளை, பிரான்ஸ் ஓராயல் தமிழ் கலாச்சார மன்றம், உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சி, டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் மதுரவாயல் சென்னை, இந்நான்கு மிக பெரும் நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் 3 நாள் பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கம். இக்கருத்தரங்கத்தின் தலைப்பு சிற்றிலக்கிய பதிவுகளும் மரபுகளும். 21/8/2020 3ஆம் நாளான இன்று ஆற்றுப்படை நூல்களில் மானிடவியல் பதிவுகள். இம்3ஆம் நாள் நிகழ்விற்கு நா. சுப்புரெட்டியாரின் 100 கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்களையும், தேன் சொரியும் வண்டின் ரிங்காரம் போல தன் தந்தையின் தமிழ் தொண்டினை 8 திக்கும் பரப்பும் தமிழ் பெருமகனார் நா. சுப்புரெட்டியாரின் அருந்தவ புதல்வன் டாக்டர் சு. ராமலிங்கம் ஐயா அவர்களையும், தமிழை தரணி எங்கும் பாய்ச்சிட தவமேற்றும் பிரான்ஸ் வேராயல் தமிழ் கலாச்சார மன்றத்தையும் அதன் உறுப்பினர்களையும், திருச்சி மாநகரில் கல்வி சேவையில் கண்கொண்டு கல்விப்பணியை தொடர்ந்திடும் உருமு தனலட்சுமி கல்லூரியின் தமிழ்துறையினையும், மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரின் வழியில் மதுர வாழலில் மையம் கொண்டு நாங்கள் வேலையை தேடுபவர்கள் அல்ல, உருவாக்குபவர்கள் என்ற தாரக மந்திரத்தை எம் மாணவர்களின் நெஞ்சில் பொறித்து அறிவிலையும் கலையிலையும் காட்சிப்படுத்துபவராய், வணிகத்தை வார்ப்பவராய், வண்ணமயமானவராய், கல்வியாளராய் திகையும் நிறுவன வேந்தர் டாக்டர் A.C. சண்முகம் ஐயா அவர்களையும், துணைவேந்தர் டாக்டர் சா. கீதாலட்சுமி அம்மையார் அவர்களையும், பகலவன் கூட ஓய்வறிவான், எங்கள் நலனும் மாணவர்களின் கல்வியிலும் ஓய்வறியா உயர்ந்து கொண்டிருக்கும் எம் பல்கலைக்கழக முதல்வர் பொறியாளர் A.C.S. அருண்குமார் ஐயா அவர்களையும், தமிழின் இனிமை அறிந்து இம்புற்று வரவேற்கும் எம் வளாக புல முதன்மையர் டாக்டர் சா. மணிவண்ணன் ஐயா அவர்களையும், துணைப்புல முதன்மையர் டாக்டர் வி. நா. ராஜவர்மன் ஐயா அவர்களையும், துறையை வழிநடத்தி செம்மைப்படுத்தும் எம் துறை தலைவர் பேராசிரியர் ராசுமைனர் அவர்களையும், எமது துறை சார்ந்த உதவி பேராசிரியர்களையும், பிற துறை சார்ந்த துறை தலைவர்களையும், உதவி பேராசிரியர்களையும், தமிழ் எனும் அமுதை பார் பருகிடச் செய்யும் சான்றோரையும், இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்றோர்களையும், ஆற்றுப்படை நூல்களில் மானிடவியல் பதிவுகளை செவியுற்று இன்புற அழைக்கின்றேன். இக்கருத்தரங்கத்தின் தொடக்கமாக கணினியில் தமிழை பாய்ச்சிட நாம் பாய்ந்து கொண்டிருக்கும் வேளையில், கணினி பயின்று கன்னித்தமிழை பருகியவர், கணினியும் தமிழும் கலந்து இன்று வாய்த்துறை வழங்கிட அரங்கில் கொலு கொண்டுள்ளது எமது பல்கலைக்கழக வளாகம் 2இன் துணைப்புல முதன்மையர் டாக்டர் வி. நா. ராஜவர்மன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களின் வாழ்த்துரை தந்திட வருக. அனைவருக்கும் என் இனிமையான
மாலை வணக்கங்கள். முதலில் எனக்கு இந்த வாழ்த்துரை வழங்க வாய்ப்பு அளித்தமைக்காக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்காக அதை பரப்புவதற்காக அந்த நூல்களின் அவருடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக பிரான்ஸ் ஒராயல் தமிழ் கலாச்சார மன்றமும் உருமு தனலட்சுமி கல்லூரியும் மற்றும் எங்களுடைய டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து நடத்துகிற இந்த 3 நாள் கருத்தரங்கில் இன்று 3வது நாளாக ஏற்பாடு செய்திட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் இளம் தலைவர் பொறியாளர் ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களின் சார்பாகவும் அதே வேளையில் இதற்கு பின்புலமாக இருந்திருக்கிற எங்களுடைய ஆசான் டாக்டர் ராமலிங்கம் அவர்களின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய கருத்துரையாளர் ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு பதிவுகள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு உரையாற்ற வந்திருக்கிற கருத்துக்களை ஆழமாகவும் அழுத்தமாகவும் எடுத்து வைக்க வந்திருக்கிற முனைவர் சங்கரநாராயணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய மிகுந்த பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. பிரான்சில் தமிழ் சங்கம் வைத்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் ஓராயல் தமிழ் கலாச்சார மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு இலங்கை வேந்தன் அவர்கள் மற்றும் உருமு தனலட்சுமியினுடைய கல்லூரியுடைய முதல்வர் ER ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் எங்களுடைய நிறுவனத்தினுடைய தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ராசு மைனர் அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்றியோடு பரிமாறுகிறோம். மற்றும் இங்கே அறிமுக உரை வழங்க இருக்கிற இந்திரகுமாரி, விஜயசுந்தரி மற்றும் நன்றி உரை வழங்க இருக்கிற வடிவேல் முருகன் மற்றும் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய பேராசிரியர் திரு ராமராஜன், மேலும் இந்த நிகழ்வுக்கு பின்னால் பல நிகழ்ச்சிகளில் பல டெக்னிக்கல் சப்போர்ட் உதவி கொண்டிருக்கிற மற்றும் ஒருங்கிணைப்புக்கு ஆர்வமாக வேலை செய்து கொண்டிருக்கிற பேராசிரியை கவிதா அவர்களுக்கும் திரு கணேஷ் பாபு அவர்களுக்கும் என்னுடைய ஆழமான மகிழ்ச்சியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிற்றிலக்கிய வரிசையில் இன்றைக்கு ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு பதிவுகள் என்கிற கருத்துக்களை கேட்க சுவைக்க வந்திருக்கிற, குறிப்பாக பல நாடுகளிலும் இருந்தும் இணைந்திருக்கிற, இங்கே வந்து பங்கேற்று கொண்டிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சியை ஆரவாரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பார்த்தால் சிற்றிலக்கிய வரிசையில் ஆற்றுப்படை நூல்கள் என்பது முக்கியமானது. தமிழ் இலக்கியங்களில் ஆற்றுப்படை நூல்கள் என்பது முக்கியமானது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விழைகிறேன். ஏனென்றால் இன்று முனைவர் சங்கரநாராயணன் அவர்கள் நமக்காக மிகப்பெரிய சுவையான ஒரு விருந்தினை எவ்வாறு இந்த சிற்றிலக்கிய நூல்களில் குறிப்பாக ஆற்றுப்படை நூல்களில் பண்பாடு பதிந்திருக்கிறது, நம்முடைய பண்பாடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல இருக்கிறார். நான் ஒன்றே ஒரு பண்பாட்டை மட்டும் சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக இந்த ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு வரிசையில் நாம் ஆற்றுப்படை நூல்கள் என்று சொல்லுவோம். ஆறு என்றால் எல்லோருக்குமே தெரியும், வழி என்று சொல்வார்கள். படை என்றால் படுத்தல் என்று சொல்வார்கள். ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்துதல், வழிப்படுத்தல், வழிகாட்டுதல், உங்களுக்கு எல்லாமாக இருப்பல், உங்களுக்கு உதவி செய்பவர்கள், ஒரு நல்ல நோக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் நல்லதை ஏதாவது கிடைத்தால் அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல்,
என்கிற ஒரு பண்பாடு, முக்கியமான பண்பாடு எனக்கு தெரிந்த ஆற்றுப்படை நூல்களில் தெரிகிறது. ஆற்றுப்படை நூல்கள் என்பது உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு பகிருங்கள். இந்த ஆற்றுப்படை நூல்களில் ஒரு 5 நூல்கள் தெரிந்திருக்கும், நானும் படித்திருக்கிறேன். எல்லோருக்குமே தெரியும். திருமுருகாற்றுப்படை, பொருநகராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தாற்றுப்படை என்கிற 5 நூல்கள் இருக்கிறது. இதற்கு ஒரு பொருளாகவே நாம் சொல்லலாம். முதல்ல ஒரு திருமுருகாற்றுப்படை என்கிற எடுத்துக்கொண்டால் அதிலே பாட்டுடை தலைவனாக ஹீரோவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது இங்கே முருகப்பெருமான். எப்படி முருகப்பெருமானிடம் நீங்கள் போனால், எப்படி நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டினால் உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்கிற வழிகாட்டுதலை இங்கே தந்திருக்கிறது. பெருநாட்டுப்படையில பார்த்தினார் பாணர். அந்த கால சங்க இலக்கிய காலத்தில் யாரு துன்பப்படுகிறார்களோ, யாரு பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, அறிஞர்களோ புலவர்களோ, அவர்கள் அந்த ஊரிலே பொருளாதாரத்தில் வள்ளல்களாக இருக்கக்கூடிய வள்ளல்களையோ அரசர்களையோ சென்று சந்தித்து அவர்களிடம் தன்னுடைய துன்பத்தினையும் அல்லது அவர்களை புகழ்ந்து பாடினாலோ அவர்கள் கிடக்கிற பொருள்களோடு திரும்பி மகிழ்ச்சியோடு வருவார்களாம். எதிரிலே வருபவர்களும் இதே போல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அங்கே போங்கள், அங்கே உங்களுக்கு விடை கிடைக்கும், அங்கே உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பெறலாம் என்கிற வழிகாட்டுவார்களாம். அதுல இந்த பொருநாட்டுப்படையிலே பார்த்தீர்கள்னா தொண்டமான் இளந்தரியன் பெரும்பானாற்றுப்படையில இருக்கிறார். அதே மாதிரி கூத்தாற்றுப்படையில பார்த்தோமானால் பாட்டுடை தலைவனாக நன்னன் செய் நன்னன் என்கிறவர் இருக்கிறார். அந்த நன்னன் செய் நன்னனிடம் போய் அருளை வேண்டி பொருளை வேண்டி நின்றவர் கூத்தன். கூத்தன் மற்றொரு கூத்தனுக்கு உதவி செய்ததால் வழிகாட்டியதால் அது கூத்தாற்றுப்படை என்று கூட சொல்லப்படுகிறது. ஆனால் இதிலே பொருள் என்னவென்று சொன்னால், சங்க இலக்கியங்களிலே ஒரு முக்கியமான பண்பாடாக உங்களுக்கு கிடைத்த நல்லதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், உங்களுக்கு கிடைத்த வழியை அடுத்தவருக்கு சொல்லுங்கள். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடாக அந்த கால ஆற்றுப்படை நூல்களிலே இருந்தே சொல்லுகிற ஒரு சிறிய பண்பாடு என்று சொல்லி தம்முடைய முனைவர் சங்கரநாராயணன் அவர்களுக்கு வழிவிட்டு மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்வு மேலும் சிறந்து எந்த இடையூறு இல்லாமல், எந்த இடையூறும் என்பது நான் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்கிறேன், நடைபெற வேண்டும் என்பதை வாழ்த்தி நல் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. இலக்கியத்திலிருந்து உதாரணம் கூறி வாழ்த்துக்களை தந்தமைக்கு எம் துணைப்புல முதன்மையர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து நன்றிகள் ஐயா. எம் துறை தலைவராம், தன் நிகரில்லா மனிதராம், இலக்கணத்தின் இமயமாம், எங்களுக்கு என்றும் வழிகாட்டியாயிருக்கும் எங்கள் துறை தலைவர் ராசு மைனர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். வருக ஐயா, வாழ்த்துக்களை தருக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்துறை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், முனைவர் நான் சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளை, பிரான்ஸ் ஓராயல் தமிழ் கலாச்சார மன்றம், திருச்சி தமிழாய்வுத்துறை, உருவு தனலட்சுமி கல்லூரி இணைந்து நடத்தும் 3 நாள் பன்னாட்டு இணைய வழி பயிலரங்கம். 2 நாட்கள் சிற்றிலக்கிய வகைகள் பற்றி பேசப்பட்டன. இன்று 3ஆம் நாள் கருத்துடையார் முனைவர் கி. சங்கர நாராயணன் அவர்கள் ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு பதிவுகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார். அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய எங்கள் பல்கலைக்கழக துணைப்புல தலைவர் டாக்டர் வி.என். ராஜவர்மன் அவர்களையும் நன்றியுடன் வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஆற்றுப்படை என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ஆரி என்பது வழி, படை என்பது படுத்தல். ஆற்றுப்படை என்பது வழிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் தான். ஒருவரிடம் தான் வறுமையை போக்கும் வளங்கள் பெற்று வந்த ஒருவர் கூத்தர், பாணர், பொருணர், விரலியர், பாடனி போன்றோரை அவரிடம் செல்லுமாறு வழி சொல்லி அனுப்புவது ஆற்றுப்படை ஆகும். ஆற்றுப்படை 5 தான். திருமுருக ஆற்றுப்படை,
புறநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை ஆன்மீக வாழ்வு பற்றி கூறுவது, முருகனை தலைவனாக கொண்டது. மற்ற ஆற்றுப்படை நூல்கள் உலகியல் வாழ்வு பற்றி கூறுவது, மானிட தலைவராக கொண்டிருக்கிறது. மலைச்சாரல் வளம், வேடர், குறவர், இடையர் வாழ்க்கை, விருந்தோம்பும் இயல்பு, ஊரின் மாண்பு, யான், மருணரை, உணவு வகைகள் முதலான செய்திகள் ஆற்றுப்படையின் மூலம் அறிய முடிகின்றது. கலையை தம் வாழ்க்கையாக கொண்டவர்கள் பாணர், பொருணர், கூத்தர், விரலியர், பாடனி போன்றோராவர். வறுமையுள்ள சூழலிலும் கலையை கைவிடாதவர்களாகவும் துன்பந்துளிக்கும் அருமருந்தாகவும் விளங்கினர். நிற்க முனைவர் நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளை மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பல உதவிகள் தந்து ஊக்கப்படுத்துகின்றது. நா. சுப்புரெட்டியார் அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக அர்ப்பணித்தார். கல்வி அறக்கட்டளை நிறுவனரும் எங்கள் பல்கலைக்கழக இணைய பதிவாளருமான டாக்டர் சு. ராமலிங்கம் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றேன். ஆற்றல் மிக்க தமிழ் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு நுட்பமான முறையில் பாடங்களை உணர்த்தி சிறந்த பண்பாட்டு மாணவர்களாக உருவாக்கி வரும் திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியை இதயபூர்வமாக வாழ்த்துகின்றேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கொள்கையோடு வெளிநாட்டில் நமது பண்பாட்டையும் தமிழையும் சிதைக்காமல் வளர்த்து கொண்டு வரும் பிரான்ஸ் வரையில் தமிழ் கலாச்சார மன்றத்தையும் பாராட்டுகின்றேன். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவில் சிறந்த பல்கலைக்கழகமாக திகழ்ந்து விளங்குகின்றது. சான்றோர் உருவாக்குகின்ற கல்விக்கு தமது பொருளை வாரி வழங்கும் இளம் கொடைவள்ளல் பொறியாளர் திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களை இதயம் கனிந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். தமிழ்துறையின் வெற்றிகளுக்கு காரணமாக இருப்பவர் எங்கள் பல்கலைக்கழக புலத்தலைவர் டாக்டர் சா. மணிவண்ணன் அவர்களை மனமகிழ்வோடு பாராட்டுகின்றேன். என் சிந்தனைக்கு செயல் வடிவம் தந்து தோழமை உணர்வோடு தோள் கொடுத்து நிற்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சான்றோர்கள் ஆகியோர்களுக்கும் வாழ்த்தினை கூறுகின்றேன். மேலும் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்துறை உதவி பேராசிரியர் கு. ராமராஜன், தொகுத்துரை வழங்கி இருக்கும் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. விஜயசுந்தரி, அறிமுக உரை நல்கும் உதவி பேராசிரியர் முனைவர் தே. இந்திரகுமாரி, நன்றி உரை கூற இருக்கும் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி. வடிவேலு முருகன், தொழில்நுட்பம் பார்த்து கொண்டிருக்கின்ற உதவி பேராசிரியர் திருமதி கவிதா மற்றும் உதவி பேராசிரியர் கணேஷ் பாபு ஆகியோர்களுக்கு என் நன்றியுடன் வாழ்த்தனை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களை தந்தமைக்கு நன்றிகள் ஐயா. இந்திரனும் ஏக்கமுற்றான், என் சபையில் தமிழ் ஆசனம் இல்லை என்று. நாங்கள் மார்த்தட்டுவோம் இன்று எங்கள் அரங்கில் அழகும் தமிழும் நிறைந்து. கருத்தரங்க நெறியாளரை அறிமுகம் செய்திட உருமு தனலட்சுமி கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியை முனைவர் தே. இந்திரகுமாரி அம்மையார் உண்டென்று. கருத்தரங்க நெறியாளரை அறிமுகம் செய்திட அம்மையாரை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு சுப்புரெட்டியார் கல்வி அறக்கட்டளையும் பிரான்ஸ் ஒரையல் தமிழ் கலாச்சார மன்றமும் உருமு தனலட்சுமி கல்லூரியின் தமிழாய்வு துறையும் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து சிற்றிலக்கிய பதிவுகளும் மரபுகளும் என்கிற பொன்மையில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கின் 3ஆம் நாளாகிய இன்று ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு பதிவுகள் எனும் தலைப்பில் உரையாற்ற உள்ள சிறப்பு விருந்தினர் முனைவர் டி. சங்கரநாராயணன் அவர்களை நோக்கர்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னையும் என் உடைமையையும் நின் சக்கர பொறியொற்று காத்தேன் என் அப்பனே இருடிகேசா என்று பாசுரங்கள் பல பாடி திராவிட வேதமாகிய திருவாய்மொழியை அருளி செய்து வைணவத்தின் விடிவெள்ளி என்று பாராட்டப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த தாமிரபரணி ஆற்றால் வளம் செழித்த
திருநெல்வேலி மாவட்டத்தின் நாங்குநேரியில் பிறந்த இவர் தன் பெயரிலேயே பெரும் சிறப்பொன்றை பெற்றிருக்கிறார். ஆம், முப்பெரும் தெய்வங்களில் இருவர் பெயரினை இணைத்து சங்கர நாராயணன் என பெயர் சூட்டப்பட்ட இவரது பெயருக்கு பின்னால் ஆங்கில மொழியின் ஒட்டுமொத்த எழுத்துக்களும் அழகாய் அணிவித்து பட்டங்களாய் நிற்பதை பாருங்கள். முனைவர் கி சங்கரநாராயணன் BA தமிழ், BLit, MA தமிழ், MA லிங்குஸ்டிக்ஸ், BEd, PGDCA, DGT, DTJ, DFL, NET, SET, ARF, PhD. எனவேதான் 40 பக்கங்கள் வரை நீண்டு கொண்டே செல்கிறது இவரது தன்விவர பட்டியல். இவர் வள்ளுவர் கூறுவது போல கற்பவை கற்று கசடர கற்று அதன் பின் அதன் வழி நிற்பவர் என்கிற காரணத்தால் தான் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மேம்பாட்டு சங்க பலகை அமைப்பின் உதவி பேராசிரியராக கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். இன்று நாம் கட்டற்ற மென்பொருள்களின் உதவியுடன் அன்னை தமிழை கணினியில் ஏற்றி வைத்து அழகு பார்த்து பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்மொழியின் அற்புதமான கட்டமைப்பு தான். நம் மொழியின் கட்டமைப்பில் தன் மனதை பறிகொடுத்த இவர் இலக்கணத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. உழைப்பையும் விடாமுயற்சியையும் தன் இரு கண்களாக கொண்டிருக்கும் இவர் தனது 2 இளங்கலை தமிழ் பட்ட தேர்வுகளிலும் முதுகலை தமிழ் தேர்விலும் தங்கப் பதக்கங்களை வென்றிருக்கிறார். 8 ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றவர்களுக்கு நெறியாளராக வழிகாட்டிய இவர் 94 தேசிய கருத்தரங்குகளிலும் 75 பன்னாட்டு கருத்தரங்குகளிலும் பங்கேற்று ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார். தமிழாய்வு சங்கம், ஆயுத எழுத்து, சான்லெக்ஸ் உள்ளிட்ட பல இதழ்களின் பதிப்பு குழு உறுப்பினராக செயல்பட்டு வரும் இவர் தமிழ் கோவை, இக்கால தமிழில் பெயர்கள், தமிழில் வினைச்சொற்கள், தொல்காப்பியம் முதல் தற்காலம் வரை, தமிழில் வேற்றுமைகள், தொல்காப்பியம் முதல் தற்காலம் வரை, சங்கத்தமிழ், குறிஞ்சி என பல நூல்களையும் வெளியிட்டுள்ளார். மேலும் இவர் இலங்கை, அந்தமான், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பயணித்து கருத்தரங்குகளில் பங்கேற்றுள்ளார். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பல்லவா? அப்படி இவர் பெற்ற விருதுகளோ ஏராளம். இதோ ஒரு சில: இலக்கிய சுடர், முத்தமிழ் பாரதி, ஆய்வுலக சிற்பி, தெய்வ தமிழ் சுடர், கவி ஆய்வு சுடர், கதை ஆய்வு சுடர், பைந்தமிழ் பாரதி, தமிழ் முகில், உரை தமிழ் ஒளி என பல. நண்பர்களே, எங்கள் ஊருக்கு வருகை தரும் பக்த கோடிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். அரங்கனுக்கு ஆபரணங்களால் அழகா, இல்லை ஆபரணங்களுக்கு அரங்கனால் அழகா என்று. அதுபோல இவரால் இந்த விருதுகளும் பட்டங்களும் பெருமை பெற்றன என்று தான் சொல்ல தோன்றுகிறது. மொத்தத்தில் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று பாரதி பாடியது போல தமிழ் தந்த ஞான ஒளியுடன் வலம் வரும் இவரை போன்ற இளம் பேராசிரியர்கள் நம் மொழிக்கும் இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் மேன்மேலும் பெருமை சேர்க்கின்றனர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன் செந்தமிழ் சொற்களால் சிறந்ததோர் அறிமுக உரையை தந்த பேராசிரியை முனைவர் தே. இந்திரகுமாரி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகள். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மேம்பாட்டு சங்க பலகையில் தமிழை பேணி சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகையில் தமிழை பேணி திகட்டாத செம்மொழியை சீர்தூக்கி நம்முன் பார்மொழியின் சிறப்பை தேன்போல் சிந்தையில் ஏத்திட அரங்கில் ஆசனமிட்டும் அன்பு பாராட்டும் நெறியாளர் முனைவர் கி. சங்கர நாராயணன் ஐயா அவர்களை சிறைப்புரை ஆற்றிட நாமெல்லாம் சிந்தை மகிழ்ந்திட அழைக்கின்றேன். வருக ஐயா, தமிழ்த்தேன் சொரிந்திட சிறப்புரை தந்திடுக. அனைவருக்கும் வணக்கம். சுப்புரெட்டியார் அவர்களுடைய 105வது பிறந்த நாளை முன்னிட்டு சுப்புரெட்டியார் கல்வி அறக்கட்டளை, திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரி தமிழாய்வுத்துறை, எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தமிழ்துறை, பிரான்ஸ் ஒராயில் தமிழ் கலாச்சார மன்றம் இணைந்து நடத்துகின்ற இந்த 3 நாள்
இணைய வழியிலான பன்னாட்டு கருத்தரங்கினுடைய மையமாக சிற்றிலக்கிய பதிவுகளும் மரபுகளும் என்னும் பொருண்மையில் 2 நாட்கள் சிறப்புற வாய்ஸ் இதா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணலாம். சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 3ஆம் நாள் இந்த நிகழ்வில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஆற்றுப்படை இலக்கியங்களில் பண்பாட்டு பதிவுகள் என்னும் பொருண்மையில் இத்தலைப்பினை எனக்கு வழங்கிய இந்த 4 நிறுவனங்களுக்கும் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் பேராசிரியை விமலா அண்ணாதுரை அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் கலந்த நன்றிகளுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உண்மையிலே இந்த நாள் என் நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள், ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல. இந்த கணேசன் பாபா உங்க மைக்கை மியூட் பண்ணலாம், சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை என்னுடைய நாட்காட்டியை திருப்பி பார்த்தேன். சரியாக இன்று நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி 6 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகிறது. நாளை 7வது ஆண்டில் நான் அடியெடுத்து வைக்கப் போகிறேன். அதனால் இன்று இந்த வாய்ப்பு கிடைத்தது கடவுள் கொடுத்த பரிசு என்று தான் நினைக்கிறேன். இது எல்லாம் எதிர்பாராத விதமாக நமக்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல இன்று மறக்க முடியாத ஒரு தருணம். 6வது ஆண்டை முடித்து வைக்கின்ற நாளில் எனக்கு கடவுள் கொடுத்த பரிசாக இந்த பொலிவினை நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த 4 நிறுவனங்களுக்கு நான் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக நான் என்னுடைய பொலிவுக்கு போகலான் இருக்கிறேன். ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு பதிவுகள், அந்த பிபிடி இருக்குது, ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியுதா சார்? தெரியுது சார், நல்லா தெரியுது. நன்றி நன்றி. ஆற்றுப்படை நூல்களில் பண்பாட்டு பதிவுகள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். கிட்டத்தட்ட நான் சொல்ற வேலையை புல முதன்மையர் ஐயா அவர்களும் துறை தலைவர் அவர்களும் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். ஆற்றுப்படை என்று சொன்ன உடனே ஆறு என்றால் பாதை என்றும் வழி என்றும் பொருள் உண்டு, படை என்றால் அனுப்பி வைப்பது என்ற ஒரு பொருள் உண்டு. அப்ப இதனுடைய மையமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 4 நபர்கள்: விரலியர், பாணர், கூத்தர், பொருணர். இந்த 4 பேரில் யாராவது ஒருவர் பொருள் வளமுள்ள ஒரு அரசரிடமோ வள்ளலிடமோ பொருள் பெற்று வரக்கூடிய மற்றவர்களை நானும் அந்த இடத்தில் பொருள் பெற்று வந்தேன், நீயும் அந்த இடத்திற்கு போ, உனக்கு பொருள் வளம் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. அப்ப இதுல புலவர்களும் கலைஞர்களும் தான் இங்க பெரும்பான்மையாக ஒரு மைய கதாபாத்திரமாக இடம்பெறுகிறார்கள். அப்ப இவர்கள் அறிவில் அப்பழுக்கற்றவர்கள், அழுக்கு இல்லாதவர்கள், பண்புகளால் உயர்ந்தவர்களை மட்டும்தான் பாராட்டுவார்கள். சும்மா அடுத்த தெருவில் இன்னொரு மன்னன் புலவன் இருக்கிறான், அவனை பாராட்டினால் அவன் பணம் பொருள் எல்லாம் தருவான் என்றும், அவன் பண்பில் சிறப்பில்லாதவன் என்றால் அவனை பாராட்ட மாட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் 100 மைல் கூட நடந்து சென்றாலும் புலவர்களுடைய தகுதியையும் பண்பையும் அறிந்து பொருள் வழங்குகின்ற மன்னர்களுக்காகவும் வள்ளல்களுக்காகவும் நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டு அவர்களை பாடி பரிசு பெறுவார்கள். அதனால சிறுமைகளுக்காகவும் பணத்திற்காகவும் எப்பொழுதும் எடை போகாதவர்கள் இந்த புலவர்களாலும் சரி கலைஞர்களாலும் சரி. பெறுகின்ற பரிசலை மற்றவர்களுக்கு பகிர்தல், யாருமே கொடுக்கவே மாட்டோம். நமக்கு கிடைக்கின்ற ஒரு பொருள் கிடைச்சிட்டுனா யாருமே வாயை மூடிட்டு கப்சிப்புன்னு போயிடும், நம்ம யாருக்குமே சொல்ல மாட்டோம். ஆனா இவர்கள் தான் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் தனக்கு கிடைத்த பொருளை மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த பகிர்தல் மனப்பான்மை அவர்களுக்கு உண்டு. அடுத்த வேளை உணவிற்கே வழி இல்லாதவர்கள், வாழ்க்கையை வெறுத்து பேசக்கூடியவர்கள். இந்த குடியில் நான் பிறந்து விட்டேனே, அதற்கான பதிவுகள் சங்க இலக்கியங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட குடியில் பிறந்து விட்டோமே, வேறு எந்த துறையிலாவது புலமை பெற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த உணவுக்கே வழி இல்லாத சூழலிலும் தனக்கு கிடைத்த பொருளை நமக்கு காலம் காலம் வைத்து உணவு அருந்தலாம் என்ற எண்ணத்தை விட்டு நீயும் அங்கு போய் நீ பெற்றுக்கொள் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. நான் முன்னரே சொல்ல மாதிரி பல நூறுகள் தொலைவு மலை காடுகளை கடந்து இவர்களை யாரிடம் சென்று பாடினால் நம்மளை சிறப்பிப்பார்களோ அவர்களை அடைந்து அந்த உடல் களைப்பு பயண களைப்பு அதெல்லாம் பார்க்காமல் நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டு அவர்கள் தன்னுடைய பசியை ஆற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இதுல என்னன்னா பெரும்பான்மையான ஒப்பிடுவதுதான் முக்கியமானது. பரிசில் பெற்றவனும் பரிசில் பெறாதவனும். நம்ம திரைப்படத்துல விவேக் சொல்லுவாரு. விவேக் எப்படி சொல்லுவாருன்னா, நேர்மறையா இருந்து எதிர்மறையா சொல்லுவாரு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இங்க எதிர்மறையில இருந்து நேர்மறைக்கு போவோம். எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற அடிப்படையில ஒப்பீடு.
பரிசில் பெற்றவனும் பரிசில் பெறாதவனும் எந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் வந்து முக்கியமான மையமாக இந்த ஆற்றுப்படையில வந்து கருதப்படுகிறது. அப்போ முதன்மையாக நான் முன்னர் குறிப்பிட்டது போல கூத்தர்கள், பாணர்கள், பொருணர்கள், விரலியர்கள் இந்த 4 பேர் தான் முக்கியமான மைய கதாபாத்திரமாக இங்கு வருகிறார்கள். கூத்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாடக கலைஞர்களாக நம்ம பார்க்கிறோம். இந்த பாணர்கள் அப்படின்னு சொல்றவர்கள் இசை கலைஞர்களாக வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த பொருணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாடலிலும் நடித்தலிலும் வந்து வல்லவர்கள், போர்க்களத்தை வந்து சிறப்பித்து பாடுபவர்கள் இவர்கள். அந்த விரலி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆடலிலும் பாடலிலும் நடித்தல் கலைகளிலும் திறமை பெற்றவர்கள் தான் இந்த விரலி என்று சொல்லக்கூடியவர்கள். முக்கியமான ஒரு பண்பாடு வந்து இந்த புலவர்கள்னாலும் சரி கலைஞர்கள்னாலும் சரி அவர்களுடைய முக்கியமான பண்பாடு என்னன்னா அந்த புதையல் அப்படிங்கிற பண்பாடு. நமக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்குன்னா சொல்லவே மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் தான் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி எங்க வீட்டுல தங்க காசு இருக்குன்னு சொல்லி மாட்டி விடக்கூடிய சூழல் இருக்குது. அவன் எப்படி பண்றா பாருங்க, பரிசில் பெற்ற வரக்கூடிய ஒரு பாணன் பரிசில் பெறாத ஒரு பாணனை எதிர்கண்டு வந்த உடனே என்ன சொல்லியிருக்கலாம், இவன் அங்க போயிட்டு அந்த மன்னன்ட்ட இருக்க காசு எல்லாம் இவங்க எடுத்துட்டு வந்துடக்கூடாது, இல்ல அவர் வந்து கொடுத்து இது பண்ணிட்டு வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம பின்னாடி போய் பாடி பரிசில் பெறலாம்ங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இவன் இந்தா நீ பசியில இருக்கியா அந்த பொருளை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காம பசியை வந்து போக்காமல் அதை விட உருவாக்கி கொள்ளுகின்ற வழியை கற்றுக்கொள்ளக்கூடியதை கொடுக்கக்கூடியதான் இந்த பாணருடைய மிகச்சிறந்த பண்பாடு. இந்த நீ ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோ, நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு கொடுக்காம நீ அங்க போய் பாடு, உனக்கு கோடிக்கணக்கில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களை நோக்கி ஆற்றுப்படுத்தக்கூடியதுதான் இந்த பண்பாடு அப்படிங்கிறது முக்கியமான பண்பாடு. இப்ப இந்த ஆடும் கலைஞர்கள் அப்படின்னு இதுல பார்த்தோம்னா கூத்தர்கள், விரலி, பொருணர், வைரியர், கோடியர் அவர்கள்லாம் ஆடும் கலைஞர்கள் அந்த வகைமைக்குள்ள வர்றாங்க. பாடும் கலைஞர்களுக்குள்ள அந்த பாணர்கள், அகவர்கள், விரலியர்கள் வர்றாங்க. பொதுவாக அந்த நச்சினார்க்கினியர் வந்து அந்த உரை எழுதும் பொழுது பாணர்களை வந்து இசைப்பாணர்கள், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லி 3 வகையாக அந்த பாணர்களை வந்து வகைப்படுத்துகிறார்கள். நீங்கள் நச்சினார்க்கினியினுடைய அந்த பாணர்களுடைய விளக்கத்துக்கு அதற்கு வந்து விளக்கம் கொடுக்கிறார். அடுத்ததாக விரலி அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ள குறிப்பை எண்வகை மெய்ப்பாடுகளை நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், வெகுளி, பெருமிதம், உவகை என்ற அப்பாலெட்டே மெய்ப்பாடு என்ப அந்த மெய்ப்பாடுகளை தன்னுடைய உள்ள குறிப்பை தன்னுடைய விரல்கள் வழியாக எடுத்துரைக்கக்கூடியதுதான் வந்து விரலி. சங்க இலக்கியத்தில் 42 இடங்களில் விரலி குறித்ததாகிய பதிவுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. விரலி என்ற சொல்லுக்கு வெற்றி என்றும் ஒரு பொருள் ஒன்று. அதற்கடுத்ததாக பொருணர் அப்படிங்கிறது வந்து வீரன், அரசன், கூத்து கலைஞன் என்னும் பொருள்கள்ல சங்க இலக்கியத்துல எடுத்தாளப்படுகிறது. கூத்தர் அப்படிங்கிறதுக்கு பாடலும் ஆடலும் பண்றவங்க தான் வந்து கூத்தர் அப்படிங்கிற பொருள் இருக்கிறது. இது ஒரு பொதுவான ஒரு அறிமுகம். அடுத்ததாக நமக்கு காலமாக நமக்கு தொல்காப்பியத்தை விட்டு நம்ம எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப தொல்காப்பியத்துல முதல் முறையாக 3 இயல்கள் எழுத்து சொல் பொருள் அதனுடைய சொல்லதிகாரத்துல எச்சவியல்ல 9வது இயல்ல ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை சொல்றாரு. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியரும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும். அதனுடைய தொடர்ச்சியாக முன்னிலை சுட்டிய பன்மை கிளவி பன்மையோடு முடியினும் வரைநிலையின்றே ஆற்றுப்படை மருங்கில் போற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கான பொருள் நமக்கு தெரியும். இவங்க தான் வந்து போயிட்டு நீங்க இது வாங்கிட்டு வாங்க. அதனுடைய அடுத்ததாக பொருளதிகாரத்துல அகத்திணைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய புறத்திணையில பாடான் திணையில நீங்க வரும்போது அங்கேயும் ஆற்றுப்படைக்கான இது தெரிகிறது. இதோட முக்கியமான செய்திகள் என்னன்னா தொல்காப்பியத்துல சிற்றிலக்கியத்தினுடைய கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஊரடு தோற்றமும் உரித்தன மொழிப குளவி மருங்கினும் கிளவதாகும் கண்படை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியத்திற்கான வித்துக்கள் தொல்காப்பியத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தில் அன்று விதைக்கப்பட்ட வித்து தான் இன்று சிற்றிலக்கியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்திருக்கிறதுக்கு தொல்காப்பியர் தான் முக்கிய காரணம். இதனுடைய நிலையாக அடுத்ததாக தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு சங்க இலக்கியம் போறோம். சங்க இலக்கியத்துல நமக்கு தெரிஞ்ச மாதிரி தொல்காப்பிய இந்த ஆற்றுப்படையினுடைய இலக்கணம் நூல்களே இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பன்னிரு பாட்டியல். இந்த பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த நூல்கள் தான் பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டியல் நூல்கள் இருக்கு. இந்த பாட்டியல் நூல்கள் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை கூறுகிறது. சிற்றிலக்கியத்திற்கான இலக்கணத்தையும் கூறுகிறது. ஆற்றுப்படைக்கான இலக்கத்தையும் இந்த பாட்டியல் நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நமக்கெல்லாம் வந்து தெரியும் என்ன அப்படின்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய 11 மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தொகை 10 பாட்டுல 8 தொகையில இருக்கக்கூடிய புறநானூற்றுலையும் 18 ஆற்றுப்படைக்கான பாடல்கள் வந்து நமக்கு இடம்பெறுகிறது. நமக்கு வந்து அதை வந்து அறிவது இல்லை, அறிவதா நம்ம அது மேலோட்டமா பார்த்துட்டு போய்கிறோம். பாடலுக்கான பொருள், மன்னனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அந்த பின்னாடி இருக்கிற 10 பாட்டுல இருக்கிற 5 ஆற்றுப்படைகளை தான் வந்து நம்ம மையமாக எடுத்து வைக்கிறோம்.
ஆனால் அதற்கு முன்னதாக புறநானூற்றிலையும் பதிற்றுப்பத்திலையும் இந்த ஆற்றுப்படைக்கான பதிவுகள் அதிகமாக இருக்கிறது. பொய்கையார் வறுமையுற்ற புலவனை சேரமான் கோகோதையிடம் ஆற்றுப்படுத்துகிறான். அப்ப அந்த ஆற்றுப்படுத்தும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மன்னன் நெய்தல் நிலத்தினுடைய தலைவன், அங்க நெய்தல் நிலத்துல நெய்தல் பூ பூத்திருக்கிறது, மன்னன் அணிந்திருக்கின்ற அந்த மாலையில வந்து தேன் மனம் வீசுகிறது, நெய்தல் மலர்ல இருக்க பூவுல இருக்கிற தேன் வீசுகிறது, அந்த மன்னனை தழுவுகின்ற மகளிர்கள் அணிந்துள்ள மலர் மாலைகள்ல இருந்து தேன் மனம் கமழுகிறது, அந்த ஊரெல்லாம் தேன் மனம் கமழுகிறது. இன்னொரு கேள்வியும் நமக்கு வருகிறது. என்ன சொல்றாங்க, நெய்தல் நிலம் ஆயிடுச்சு, அங்க புலால் நாற்றம் மீன் வாசம் அடிக்குமே, கடற்கரையாச்ச மீன் வாசம் அடிக்குமே, அதை மீறி இப்படி எப்படி தேன் வாசம் அடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் புலவர் தன்னுடைய உள்ள குறிப்பை எடுத்து சொல்லுகிறார். இந்த மன்னன் சேரமான் கோகோதை அவன் வந்து வீரத்தில் சிறந்தவன், அதைவிட ஈகை பண்பாட்டு பதிவுகளை அங்க வைக்கிறார். ஈகை கொடுக்கக்கூடிய பண்பில் சிறந்தவள்னால அவனுடைய வீரத்தை புறந்தள்ளி அவனுடைய ஈகை பண்பு மேல் நோக்கி நிற்கிறது. அதே போலத்தான் அவனுடைய புலால் நாற்றம் வீசுகின்ற அப்படிங்கிற அந்த எதிர்மறையான அந்த மனம் அது குன்றி அது வாசம் நுகராமல் தேன் மனம் கமழுகின்ற நாட்டிற்கு சொந்தக்காரன். அப்ப எப்படி வீரத்தை வந்து புறந்தள்ளி ஈகை ஆற்றுப்படையில முன்னிறுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட நாட்டினுடைய மன்னனை போய் நீ பாரு, அவன் உனக்கு சிறப்பு செய்வான் என்று புறநானூறு ஒரு பாடல் வரி நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக புறநானூற்றிலே வந்து கோவூர் கிழான் நலங்கிள்ளியை பத்தி பாடுகிறார். ஒரு புலவனை வந்து ஒரு பாணனை வந்து ஆற்றுப்படுத்துகிறார். அப்ப அதுல என்ன சொல்றாரு, இங்குதான் அந்த பண்பாடு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. அவருடைய உடும்பு போன்ற உடம்பு அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கிறது உடும்பை நீங்க எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, நேராகவும் பார்த்திருக்கலாம், நீங்க தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்திருக்கலாம். எலும்பு மட்டும் இருக்கும், மேல வந்து ஒரு தோல் மாதிரி பொத்தி இருக்கும். அந்த தோல் வந்து எலும்பை அப்படி நல்லா உள்ள இருக்கிறத அப்படி காப்பிக்கக்கூடிய அளவு. அப்படிப்பட்ட அளவுக்கு இந்த பாணனுடைய உடம்பு இருக்கிறது. அதுதான் அந்த பாணன் வந்து வெறுத்து சொல்றான். அந்த வார்த்தைகள் 3வது வரியில நீங்க பார்த்தீங்கன்னா, நொந்து நொந்து ஈங்குயவன் செய்தியோ பாண, ஏன் இந்த பாணர் குலத்தில் நாம் பிறந்தோம், வேறு ஒரு துறையில் பிறந்திருந்தாலும் புலமை பெற்றிருக்கலாம், நம்மளுடைய வறுமையில் மீட்டு இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நொந்து தன்னுடைய துறை, இந்த துறையில நம்ம புலமை பெற்றிருக்கமேன்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து பேசக்கூடிய நிலையில அவனுடைய உடும்பு போல இருக்கிறது. நீ கோவூர் கிழான்கிற புலவர் நலங்கிள்ளியிடம் போய் உன்னுடைய திறமையை காட்டு, அவன் உனக்கு செய்வான்னு சொல்றாரு. அடுத்ததாக வறுமை பேசும் உடல் மொழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மருதுநில நாகனார் பாடுகிறார் வறுமை பேசுகின்ற உடல் மொழிகள். ஒரு பாணன் இருக்கிறான், அவனுக்கு வந்து என்னது ஒரே துணி ஒரே துண்டு அது மட்டும்தான் இடுப்புல வந்து கட்டி இருக்கிறாரு. அந்த துண்டை கெட்டி 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 கிளிசல்கள் தான் இருக்கிறது. அந்த கிளிசல்களை ஊசியை வச்சு நூலை வச்சு தச்சு இருக்கிறாரு. அந்த நூலானது அந்த துண்டை நெய்வதற்கான தேவைப்பட்ட நூல்களை விட அந்த கிளிசல்களை தைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நூல்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரே துணி தச்சு அதையே பயன்படுத்துகிறார். இடுப்புல தான் கெட்டி இருக்கிறாரு. அங்கங்க துளைகள் இருக்கிறது, உடல் உறுப்புகளும் வெளியில தெரியக்கூடாது, மறைச்சு வைக்கிறாரு. அதை கலட்டவும் முடியாது, அதை துவைக்கவும் முடியாது, துவைச்சன்னா நைந்து போய்விடும். அதனால குளிக்கவும் அவரால் முடியல. உடம்பு ஃபுல்லா வியர்வை நாற்றம் வீசுகிறது. அந்த பாணனுடைய வறுமையே வந்து இந்த பாடல்கள் வந்து மருத இளநாகனாருடைய பாடல்கள் பேசுகிறது. அப்ப இப்படிப்பட்ட வறுமையை உடையவனுக்கு மன்னன் என்ன செய்கிறான், வரிசை என்னும் சிறப்பு, நீ அங்க போ. கோவூர் கிழார் வந்து சொல்றாரு, இப்படிப்பட்ட வறுமையுடைய பாணன் நீ அங்க போனா வண்டுகள் மொய்க்காத தாமரை பூவை பரிசாக பெறுவாய். வண்டுகள் மொய்க்காத தாமரை எப்படி வண்டு மொய்க்காம இருக்கும், அது வந்து இயற்கையான தாமரை. என் மன்னன் உனக்கு தங்கத்தாலான தாமரையை கொடுப்பான், அதுதான் வண்டு மொய்க்காத தாமரை. தங்கத்தாலான தாமரையை கொடுத்து உன்னுடைய வறுமையை போக்குபவன் என் மன்னன். இழந்ததை கூறுதல் எல்லாமே என்ன சொல்லுவோம், நீ உனக்கு என்ன கிடைச்சது, இந்த கருத்தரங்கத்துல நீ பேசுற உனக்கு என்ன கிடைச்சது, உனக்கு என்ன யூஸ், நான் என் பயோடேட்டாலாம் நான் சேர்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தமிழ் கூறும் நல்லுறவுக்கு இதை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அடிப்படையில நான் வந்து சொல்லுவேன். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இழந்ததை கூறுதல், அதாவது என்னது நீ பெற்றதுன்னு சொல்றதை விட இழந்ததை கூறுறாங்க. என்ன சொல்றாங்க, நான் என்ன இழந்தேன், முதுகுடுமி பெருவெழுதி புலவர் நெடும்பள்ளியத்தனார் பாடுகிறார். என்ன பாடுகிறார், வறுமையை இழந்து வந்திருக்கிறேன், அந்த மன்னனிடம் நான் போய் என்னுடைய வறுமையை இழந்து நான் வசந்தமாக வாழ்கின்றேன், வசந்த வாழ்க்கையை அந்த மன்னன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பதிவு. அடுத்ததாக பாணர் வள்ளல் பேகனை பாடிய பாணாற்றுப்படையினுடைய பாடல். அந்த பாணன் வள்ளல் என்ன பண்றார், பேகன் என்ன பண்றாருன்னா வறுமையை தான் நோக்கினான். புலவர்களுடைய வறுமையை நோக்கி, இந்த வறுமைக்காக நம்ம வந்து வறுமையை இல்லாமை ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனுடைய நோக்கமே தவிர மறுமை
அவன் வீடு பேர் அடைவதற்காக அவனுடைய சந்ததிகளும் பிற்காலமும் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் பொண்ணும் பொருளையும் கொடுக்கல. வறுமையை நீக்கணும், கலைஞர்கள் வறுமை இல்லாத நல்வாழ்வு வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது ஒன்று. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம் பசி தீர்க்க அவன் இறப்பான். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒரு பெருநில தலைவர்கள், ஒரு வேந்தன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, இது ஒரு குறுநில தலைவன், தோயன் மாறன் என்னுகின்ற குறுநில தலைவன். இவர் வந்து கோனாட்டு எரிச்சலூர் மாடன், மதுரை கோவணனார் பாடுகிறார். அப்போ குறுநில தலைவன் எப்படின்னா கப்பம் கட்டணும், அந்த மாதிரியான நிறைய அவனுக்கு வந்து பொருள் வளம் இருக்காது, கொஞ்ச அளவு இருக்கும். இந்த மன்னன் எப்படி வாரி வாரிலாம் கொடுக்க மாட்டான், அவன் கையில எவ்வளவு இருக்குதோ அதை வந்து அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணுமோ அதை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய இது உண்டு. ஆனா இந்த மன்னன் குறுநில மன்னனால பெரிய மன்னர்களுடன் போட்டி போட்டு சண்டை போட்டு அவனுடைய உடம்புல வந்து புண்களாக இருக்கிறது. அது எப்படி இருக்குது, ஒரு மரத்தை கோடாலியால வெட்டினா அந்த இடம் எப்படி வடுவாக இருக்குமோ அந்த மாதிரியான அவனுடைய உடம்பு ஃபுல்லா வடுக்களாக காணப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்டவன் தன்கிட்ட இருக்கிற பொருளை வந்து புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் கொடுக்கிறான். கடைசி அவன் உடம்பெல்லாம் புண்களாக இருக்கிறது. கடைசி நேரத்துல கூட, சாகக்கூடிய நேரத்துல கூட அவன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, கொல்லன்ட்ட போய் எனக்கு நல்ல வேல் வெடித்து கொடு அப்படிங்கிறான். எதுக்கியா வேல் வெடித்து கொடுக்குறேன்னு கேட்கிற அப்படின்னு கேட்டா, என் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் பக்கத்து நாட்டு இல்ல எதிரி நாட்டு மன்னனோடு போரிட்டு வெற்றி பெற்று அங்க கிடைக்கக்கூடிய பொன் பொருள்களை நான் வந்து பறித்து கொண்டு வந்து இந்த பாணர்களுக்கு என்னுடைய வறுமையை தீர்ப்பேன், அவனுடைய பசியை தீர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அங்கு நமக்கு காணப்படுகிறது. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததனுடைய அடிப்படையில கோவூர் கிழான் வந்து சோழ நலங்கிள்ளியை ஆற்றுப்படுத்தக்கூடிய பாடல் 68. 69 வந்து ஆலத்தூர் கிழார் சோழகுலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய பாட்டு. அதுக்கடுத்து கோவூர் கிழார் கிள்ளிவளவனை ஆற்றுப்படுத்தக்கூடிய பாடல். மருது இளநாகனார் நாஞ்சில் வள்ளுவனிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய பாடல். பரணர் வையாவி கோப்பெரும்பேகனிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய பாடல். மோசிகீரனார் கொங்கான கிழானிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய பாடல். மாடலன் மதுரை குமரனார் ஈந்தூர் கிழான் தோயன் மாறனிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய பாடல்களாக புறநானூற்றில் ஆற்றுப்படைக்கான பாடல்கள் கிடைக்கிறது. அதற்கு அடுத்ததாக நமக்கு வந்து பதிற்றுப்பத்துக்கு வரோம். பதிற்றுப்பத்து சேர மன்னர்களுடைய வரலாற்று சொல்லக்கூடியது 10 பத்துகளாக நமக்கு கிடைக்கிறது. முதல் 10 இறுதி 10 கிடைக்கவில்லை. அப்ப இவங்க புலவர்கள் பாடுவதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டோம்னா, பட்டங்கள் பெறுவது, அதுதான் முக்கியம். வள்ளல் பெறும் வாழ்த்து பட்டங்கள். அதாவது 2வது இதுல இமயவரம்மன் நெடுஞ்சேரல் அதனை வந்து குமட்டூர் கண்ணனார் 2ஆம் பத்துல பாடுகிறார். அப்ப என்ன சொல்றாங்க, மெய்மறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த புல்லட்டு துளைக்காத ஆடை, குடியரசுத் தலைவர்னாலும் பிரதமர்னாலும் சரி, முதலமைச்சர்னாலும் சரி, முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் பொழுது குண்டு துளைக்காத ஆடையை அணிவது வழக்கம். அது மாதிரி என்னது, சான்றோருக்கு மெய்மறை என்னது, எங்களை போன்ற புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் எங்கள் உடலை பாதுகாக்கின்ற கவசமாக இருக்கக்கூடியவன் அந்த மன்னன் இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதன். அதனால் அவனை சான்றோர் மெய்மறை என்ற அடைப்பெயரோடு கொடுக்கிறான். இதுதான் வந்து புலவர்கள், அவர்களுக்கு எங்களால் இதுதான் கொடுக்க முடியும். நீ பொன்னை கொடுக்குற, எங்களால வாழ்த்து, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வரிகள் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வன்மையும் மென்மையும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது என்னன்னா, 6ஆம் பத்தினுடைய தலைவன் வந்து ஆடுகோட்பாட் சேரலாதனை வந்து காக்கி பாடி நச்சல்லையார் வந்து பாடுகிறார். அப்ப அதுல என்ன சொல்றான்னா, யாருக்கும் அஞ்சாதவன் அவன். அதான் பாருங்க, ஒள்நுதல் மகளிர் துணித்த கண்ணினும் இரவலர் புன்கண் அஞ்சும் புறவு எதிர்கொள்வன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்குமே அஞ்ச மாட்டான், 2 பேருக்கு தான் அஞ்சுவான். ஒண்ணு, தன் மனைவியினிடம் ஊடல் ஏற்படும் பொழுது அவள் பார்க்கக்கூடிய பார்வைக்காக அஞ்சுகிறான். 2வது, தன்னுடைய கலைஞர்கள், தன்னை நாடி வருகின்ற கலைஞர்கள் வறுமையால் துன்புறும் பொழுது இந்த 2க்காக மட்டும்தான் வந்து அந்த மன்னன் வந்து அஞ்சுகிறான் அப்படிங்கிற பதிவு நமக்கு வந்து கிடைக்கிறது. அதே போல பதிற்றுப்பத்துல 67வது அந்த ஒரு பாடல் வந்து கபிலர் செல்வக்கடுங்கோ வாலியாதரிடம் பாணன் ஒருவனை ஆற்றுப்படுத்தியதாகிய பதிவுகளும் நமக்கு வந்து காண கிடைக்கிறது. இந்த 2னுடைய இப்ப நம்ம பார்த்தது அடிப்படையில புறநானூற்றையும் பதிற்றுப்பத்தையும் வந்து ஒரு ஒப்பீட்டு நோக்கில நம்ம அப்படி பார்த்தோம்னா, மேல சொல்லது எல்லாமே புறநானூற்று பாடல்கள். பதிற்றுப்பத்து அடிவரையிற அடிப்படையில நீண்டு கொண்டே போகக்கூடியது. புறநானூறு அப்படிங்கிறது பாடல் வரிகள் அடிவரையறை சிறுமையாக இருந்தாலும் இந்த ஆற்றுப்படைக்கான இலக்கணங்களை, அந்த மையத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாருங்க, 15 அடிகள், 19 அடிகள், 21 அடிகள், 11 அடிகள், 45 அடிகள் சொல்லிட்டு இதுல குறைந்தது அந்த 138வது பாடல் தான் 11 அடிகள் இருக்கு. மீது எல்லாமே அடிவரையர் பெருசு. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, நெடும் பயணத்தை முதல்ல கூறுறாங்க. அவன் இங்க இருந்து எப்படி போகிறான், சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ வரும்பொழுது அந்த பயணம் எப்படி இருக்கிறது, அந்த பயணத்தை வந்து கூறுகிறான். அதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை கூர்னதுனாலதான் இதனுடைய அடிவரையறை அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது. இதுதான் வந்து புறநானூற்றிலையும் பதிற்றுப்பத்திலையும் நமக்கு ஆற்றுப்படைக்கான இலக்கணம் இருக்கதாக நமக்கு
சொல்லப்படுகிறது. இப்பதான் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக வருகிறோம். 10 பாட்டுல அந்த 2 பார்த்தாச்சு. அடுத்தது 8 தொகையில வந்து 5 ஆற்றுப்படை நூல்கள்: திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடுகடாம் என்று அழைக்கக்கூடிய கூத்தர் ஆற்றுப்படை. இப்ப சிறுபான் ஆற்றுப்படை நமக்கு தெரிந்த செய்திகள். முருகாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. 315 அடிகளால் நக்கீரரால் இயற்றப்பட்டது. பொருணர் ஆற்றுப்படை 248 அடிகளால் கரிகால் பெருவளத்தானை முடத்தாம கண்ணியார் பாடுகிறார். அந்த பொருணர் வந்து போர்க்களம் பாடுவோர், ஏற்களம் பாடுவோர்னு சொல்லுவாங்க. இது வந்து போர்க்களம் பாடக்கூடிய பொருணராக இங்க காட்டப்படுகிறது. சிறுபானாற்றுப்படை வந்து ஒய்மான் நாட்டு நல்லிய கோடனை 269 அடிகளில் நல்லூர் நத்தத்தனார் வந்து பாடுகிறார். அதற்கு அடுத்ததாக 500 அடிகளில் தொண்டைமான் இளந்திரையனை உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படையாக உருவகம் பாடுகிறார். அடுத்ததாக மலைபடுகடாம் என்று அழைக்கக்கூடிய கூத்தராற்றுப்படை, இதுதான் வந்து ஆற்றுப்படை நூல்களிலேயே அடிவரையில நமக்கு மிக அதிகமாக அடிவரையிறை உள்ள இலக்கியம் என்று சொன்னால் மலைபடுகடாம். நன்னனை வந்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் பாடுகிறார். அப்ப முதல்ல திருமுருகாற்றுப்படை நம்ம பார்த்தோம்னா 10 பாட்டினுடைய தொடக்கமே வந்து திருமுருகாற்றுப்படை தான். இது எப்படின்னா அனைத்து பாட்டுக்கும் ஒரு காப்பு அப்படின்னு நமக்கு சொல்றோம். காப்பு போல இருக்கிறது. சைவ திருமுறையில 11ஆம் திருமுறையாக இதுவும் வந்து இடம்பெறுகிறது. அப்ப இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா அறுபடை வீடுகள் முக்கியமானது. அறுபடை வீடுகளும் முருகனுடைய 12 கைகளும் 6 முகத்தினுடைய தன்மைகளையும் சிறப்புகளையும் பண்புகளையும் இங்கு வந்து பட்டியலிட்டு காட்டப்படுகிறது. அப்ப திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவா என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், திருஆவினன் சொல்லக்கூடிய பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த அறுபடை வீடுகளினுடைய சிறப்புகளையும் வந்து சொல்றாங்க. அதான் வந்து முக்கியமானது. இது வந்து எல்லாருமே வந்து வள்ளல்களிடம் சென்று ஆற்றுப்படுத்தக்கூடிய மற்ற 4 ஆற்றுப்படைகளும் வள்ளலிடமோ அரசனிடமோ நீ அவரை போய் புகழ்ந்து பாடினால் உனக்கு பொருள் வளம் கிட்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்து இந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் முருகனிடம் சென்று ஆற்றுப்படுத்தக்கூடியது. இது அருள் சார்ந்தது, அது வந்து பொருள் சார்ந்தது. இதுதான் 2க்கும் உள்ள வேறுபாடு, அருளும் பொருளும் அப்படிங்கிற அடிப்படையில. இப்ப அருளுக்காக ஆற்றுப்படுத்தக்கூடிய இது வந்து இதுல வந்து இறைவனை நாடுவது அப்படிங்கிறதுதான் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது. அப்ப இதுல என்ன அப்படின்னா, ஏன் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து வைக்கலாம். சரி, பொருள்னா கூட நமக்கு தெரியாத இடத்துக்காக நம்ம வந்து போகலாம், நான் எப்படி போகிறது வழி தேடி கண்டுபிடிச்சு போகலாம். அருள் என்ன, ஒரு கோயில் இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, பஸ் ஏறினா திருச்செந்தூர் போய் சேர போறோம், அந்த காலத்துல நடந்து போறோம், திருச்செந்தூர் போய் உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வரலாமே, எதுக்கு இதை வந்து ஆற்றுப்படை சொல்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இங்க அதனுடைய என்ன மையம் அப்படின்னா, புதியதாக முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள், அப்பதான் முதலாக போகக்கூடிய, நம்மளாம் சொல்லல நான் முதல்ல அப்படின்னா திருப்பதிக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன், அவர்களுக்காக. அப்ப அந்த முருகனுடைய சிறப்புகள், அந்த அறுபடை வீடுகளுடைய பண்புகள், அதனுடைய சிறப்புகள், வரலாற்று செய்திகளை எடுத்துரைப்பதற்காக தான் இந்த திருமுருகாற்றுப்படை வந்து புணர்கிறது. அடிக்கடி தொடர்ந்து போறவனுக்கு தெரியும், நம்ம சொல்லுவாங்க முருகன் கோயிலுக்கு போங்க, இடது பக்கம் போனா வள்ளி குகை இருக்கும், வலது பக்கம் போனா அந்த பஞ்சலிங்கம் இருக்கும் நமக்கு சொல்லுவாங்க. முதலாக போகக்கூடியவனுக்கு அதனுடைய அமைப்பினை வந்து சொல்லுவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. முருகாற்றுப்படை என்றும் புலவர் ஆற்றுப்படை என்றும் இதற்கு வந்து பெயர்கள், பல பெயர்கள் இருக்கிறது. செந்தூர் சென்றால் செல்வம் பெறலாம், பழனி சென்றாலும் பார்க்கலாம், பழமுதிர்ச்சோலை சென்று பணிந்து வேண்டுக இறைவனை அப்படின்னு எந்தெந்த ஊர்ல நீ இறைவனை எப்படி பார்க்கலாம், நீங்க எப்படி இறைவனை வந்து வேண்டணும், அங்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய தல சிறப்பு ஒவ்வொன்றையும் வந்து நக்கீரர் அருமையாக பட்டியலிடுகிறார். குறிஞ்சி நில கடவுள், மலை நாட்டுக்குரியவன் நம்ம சொல்றல, புதிய பக்தன் வழிபடக்கூடிய முறைகளை இங்க எடுத்துரைக்கிறது முக்கியமானது. அப்ப இங்க வந்து தெய்வம் சார்ந்த ஒரு பண்பாட்டு பதிவுகள் இங்க நமக்கு முக்கியமானது. முருகன் எப்படி அருள் புரியக்கூடிய திறன், உனக்கு எப்படி வந்து கிரேஸ், கடவுள் வந்து எப்படி உனக்கு அருள் புரியக்கூடியது, நல்ல உள்ளத்தோடு நீ புறப்படு, இது வரைக்கும் நீ எப்படி வந்தையோ தெரியல, உன் மனதில் என்னென்னலாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் இதோட விட்டுரு, அதே மாதிரி நல்ல உள்ளத்தோடு நீ போனன்னா உனக்கு எல்லாமே கிட்டும் சொல்லிட்டு, அப்போ அதுல முக்கியமானது என்னன்னா, முருகன் சூரனை வந்து வதம் செய்த அந்த வரலாற்று நிகழ்வுகள் இங்கு காணப்படுகிறது. முருகனை வந்து சூரன் வதம் செய்து, அதுதான் முக்கியமாக திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய அந்த கந்த சஷ்டி விழா, அந்த சூரனை வதம் செய்கிறது கந்த சஷ்டி விழாவில். அப்ப முருகனை சூரன் வம்சம் செய்வது மதுரையினுடைய பெருமை, இங்க வரும்போது மதுரையோட பெருமை. அப்ப இதனுடைய மொத்தமாக நம்ம இதுல பார்க்கக்கூடிய வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த காலத்து தெய்வங்கள், அங்க இருக்க கோயிலினுடைய அமைப்பு முறைகள், வழிபாடுகள், வழிபாட்டு முறைகள், தெய்வ வணக்கம், நீ எப்படி தெய்வத்துக்கு வந்து வணக்கம் செய்து கும்பிடணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இது மொத்தமாக ஒரு செய்தி. அடுத்ததாக நமக்கு கிடைக்கிறது பொருணர் ஆற்றுப்படை, பொருணனை ஆற்றுப்படுத்தக்கூடியது. அப்ப இங்க பொருணரும் விரலியும் இங்கே இடம்பெறுகிறார்கள். வள்ளல் கரிகால் பெருவளத்தானுடைய பெருமைகள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். வள்ளல் கரிகால் பெருவளத்தானுடைய பெருமை. அப்ப நூலினுடைய அமைப்பு நமக்கு இயல்பாகவே எல்லாருமே வந்து இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியத்துலாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அப்ப எனது பண்மீட்டும் யாழ்
பண்மீட்டும் யாழ் மணப்பெண் போல தோன்றும். அப்ப ஏன்னா அந்த பெண் அந்த யாழை மீட்டக்கூடிய பெண் மணப்பெண் போல அங்க வந்து அலங்கரிக்கிறாங்க அந்த பெண்ணை. பசி தீர்ந்தது பல்லும் தேய்ந்தது. கரிகால் பெருவளத்தான போயிட்டு வந்து நான் பார்த்துட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடியது என்னது, என்னுடைய பசி, பல நாட்கள் சாப்பிடாத பசியும் தீர்ந்தது. என்னுடைய 2 தாடை அவன் கொடுக்கக்கூடிய அந்த புலால் உணவை ஒன்று என்னுடைய 2 தாடையும் வந்து தேஞ்சு போச்சு, பல்லும் தேஞ்சு போச்சு, தாடையும் என்னது வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறது ஒண்ணு. பழைய ஆடையும் புதிய ஆடையும் கந்தலாடையாக சென்ற நான் பட்டாடையும் பொன்னாடையும் அணிந்து நான் வந்திருக்கிறேன், இப்படிப்பட்டவன் தான் என்னுடைய கரிகால் பெருவளத்தான் சொல்லி மன்னனுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கிறான். கரிகாலனுடைய கொடைத்தன்மை, அவனுடைய வீரம், அரசியல் மேன்மை, இளம் வயதில் அரசன், நமக்கு எல்லாமே தெரியும். கரிகால் பெருவளத்தான் வந்து இளம் வயதிலேயே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தாயம் எய்திய பெருமை உடையவன். அப்ப இளம் வயதுல இவர் வந்து அரசவையில வந்து தீர்ப்பு கூறும் பொழுது புலவர்கள் சொல்றாங்க, நரைமுடி காணான் என்று நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். சின்ன வயசுல வந்து உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு முடி கூட நரமுடி இல்லை, இவன் வந்து எப்படி தீர்ப்பு சொல்ல போறான்னு எல்லாரும் சொன்ன உடனே நரை முடித்து டைலாம் அப்பவுமே வந்து விக்கு வச்சுட்டு வந்து அவரு அப்பவுமே விக்குலாம் இருந்திருக்குது பாருங்க, அப்ப அதை வச்சுட்டு வந்து அவர் வந்து தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு சொல்லி இதுதான் நல்ல தீர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்க. அதை வந்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை, அவனுடைய குலம், அதனால அதை சொல்றாங்க. முக்கியமான வரலாற்று நிகழ்வு. அடுத்தது சேரனையும் பாண்டியனையும் வென்றக்கூடியது. காவிரிக்கு கரையும் கல்லணையும் கட்டியவன். வெண்ணிப்போர் வெற்றி, முக்கியமானது வெற்றி. அவனுடைய விருந்தோம்பல், அறநூல்களின்படி ஆட்சி செய்யக்கூடியவன், உலகத்தையே ஒரு குடையின் பால் ஆட்சி செய்யக்கூடியவன், குடிமக்கள் பால் குறையாத அன்புடையவன். முக்கியமான பண்பாடு என்னன்னா, விருந்தினரை 7 அடி நடந்து நின்று வரவேற்றலும் வழி அனுப்புதலும். இன்று கூட நம்ம பார்ப்போம், வீட்டுக்கு யாராவது வரப்போறாங்கன்னா கதவை திறந்துட்டு வாசல்ல முன்னாடி வந்து நிற்போம். ஏன்? நம்மளுடைய பண்பாடு, அதனுடைய எச்சம் தான் இன்னைக்கு இருக்கு. வீட்டுக்கு யாராவது வழி அனுப்புறோம் அப்படின்னா, இன்னைக்கு நகரத்துல எப்படின்னு தெரியல, நகரத்துல வந்து வாசல்ல முட்டுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறோம். கிராமத்துல வாசலை விட்டு இறங்கி வழியில வந்து கார் ஏறுற வரைக்கும் போறாங்க. அப்ப என்னன்னு பார்த்தா நம்மளுடைய பண்பாடு, அதனுடைய எச்சமாக தான் இன்னைக்கு வந்து பாக்குறோம். விருந்தினரை 7 அடி முன்னாடி வந்து வழி அனுப்புதலும் வரவேற்றுதலும் நம்முடைய உண்டு. அதற்கு அடுத்ததாக விரலியினுடைய வர்ணனையை பத்தி சொல்லும் பொழுது பாதாதிகேசமாக சொல்றாங்க. 19 உறுப்புகளை இங்க வந்து வர்ணிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான செய்திகள் என்னன்னா, ஆற்றுப்படையே ஒரு சிற்றிலக்கியம், கேசாதிபாதம் பாதாதிகேசம்ங்கிறது இன்னொரு வகை 2 சிற்றிலக்கிய வகைமை. அந்த ரெண்டுமே என்னது, சிற்றிலக்கியத்திற்குள்ளேயே சிற்றிலக்கிய கூறுகள் இருக்கிறது இதுல முக்கியமானது. ஆற்றுப்படைக்குள்ளேயே வந்து பாதாதிகேச வர்ணனையும் கேசாதிபாத வர்ணனையும் வந்து நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்திகள். அடுத்ததாக சிறுபானாற்றுப்படை நம்ம போறோம். நல்லிய கோடனுடைய நல்லியல்புகள், வறுமை பற்றிய வரிகள், அதுவும் அளவுக்கு அதிகமாக வறுமை பற்றிய செய்திகள் தான் வந்து இங்க இடம்பெறும். அறக்கோட்பாட்டில் சிறிதும் தவறாவன், நல்லூர் நத்தத்தனார் வந்து இதை வந்து பாடியிருக்கிறாரு. கடையெழு வள்ளல்கள்ல வந்து பிற்காலத்தவன், ஓவியர் குடியில் பிறந்தவன், மாவிலங்கை, எயிர்பட்டினம், வேலூர், ஆமூர் இவனுடைய ஆட்சி எல்லைக்குடையது. இவனுடைய தலைநகரம் வந்து மாவிலங்கை. நல்லிய கோடன் என்ற பெயரும் ஒய்மான் நல்லிய கோடன் என்ற சிறப்பு பெயர்களையும் உடையவன். கடையெழு வள்ளல்களுடைய சிறப்பு. ஏன் கடையெழு வள்ளல்களை பத்தி சொல்றாங்க நம்ம பின்னாடி பார்ப்போம். அரசியல் அறம், செங்கோல், முறைமை தவறாத ஆட்சி, கொடையலி, செங்கோல், குடியோம்பல் போன்ற எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து சிறக்க வந்து ஆட்சி புரிந்தவர். இவருடைய மாளிகை கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்கும், எப்ப வேணாலும் போலாம். புலவர்களும் பாணர்களும் எப்ப வேணாலும் நமக்கு போலாம். முக்கியமான ஒரு பதிவுகள் என்னன்னா, சேர சோழ பாண்டிய நாடுகள் குறித்ததாகிய 3 நாட்டினுடைய பதிவுகளும் சிறுபானாற்றுப்படையில வழியாக தான் நமக்கு வந்து கிடைக்கப்படுகிறது. அதனுடைய தலைநகர் 3 தலைநகரனுடைய எழில்மிகு தோற்றங்களும் வருகிறது. இங்கதான் நான் வைக்கிறேன். பேகன், பாரி, காரி, ஓரி, அதியன், ஆய், நல்லி, இந்த 7 கடையெழு வள்ளல்களுடைய சிறப்புகளை இங்க நமக்கு முன் வைக்கிறாங்க. ஏன் இந்த கடையெழு வள்ளல்களை பத்தி சொல்றாங்க? இவரை வந்து ஏன் இங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த கடையெழு வள்ளல்களுடைய அந்த வள்ளல் தன்மை அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பண்ணாங்க. இப்ப வந்து அவங்க இல்ல. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பணியை, அவங்களுடைய வள்ளல் தன்மையை நீந்தான் இன்னைக்கு செய்யற அப்படின்னு சொல்லிட்டு, கடையெழு வள்ளல்களுடைய தொடர்ச்சி நீந்தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் கடையெழு வள்ளலுடைய சிறப்புகளை முன்னால் கூறி பின்னால் அத்தகைய சிறப்பு கூறியவன் நீ, அந்த பணியை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இங்க பதிவு பண்றாங்க. முல்லை நிலத்தினுடைய வர்ணனையும் மருது நிலம் பற்றிய செய்திகளையும்
அந்த எயிர்பட்டினம் அந்த ஊர் தொடர்பான செய்திகளும் வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்கப்பெறுகிறது. முக்கியமான 2 முக்கியமான செய்திகள். அந்த சிறுபானாற்றுப்படையில வரக்கூடிய அந்த முதல் ஆரம்பமே வந்து அந்த பாட வரும், விரலியினுடைய வர்ணனை வரும், முக்கியமான வர்ணனை. அந்த விரலியினுடைய பாதாதிகேச வர்ணனையில கேசாதிபாத வர்ணனையில வருவறப்ப சொல்லுவாங்க, அவளுடைய பாதத்தை பார்ப்பாங்க. அப்படி பாதம் அப்படி இருக்கிறது. பாதத்தை பார்த்த அந்த புலவர், பாட்டு எழுதக்கூடியவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நாயினுடைய நாவினை ஒத்த காலடி. அது சாதாரண நாய் கிடையாது. ஒரு நாய் வேகமா ஓடி வருது, வேட்டை நாய் ஓடி வந்த உடனே அந்த நாக்கு அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த நாயினுடைய நாக்கு எப்படி இருக்கிறதோ அந்த நாயினுடைய நாவினை ஒத்தது இந்த விரலியினுடைய பாதம். எவ்வளவு ஒரு வர்ணனை பாருங்களேன். பாருங்க, ஒரு நாய்ங்கிறது ஒரு அக்ரிணை உயிர். நம்ம வந்து கீழ்த்தரமா வந்து நினைப்போம் நாய் அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த நாயினுடைய நாவினை விரலியினுடைய பாதத்திற்கு ஓமை பண்ணியிருப்பாங்க பாருங்க. அருமையான ஒரு ஓமை. இதை விட்டா வேற எந்த ஒரு ஓமையும் ஒரு அக்ரிணை உயிர்ன இந்த அளவுக்கு உயர்தினையோட ஒப்புமைப்படுத்தக்கூடியது வந்து சொல்ல முடியாது அப்படின்பாங்க. தொல்காப்பியரே வந்து சொல்லுவாரு, உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காளை, புலி போல பாய்ந்தான் தான் சொல்லணும், பூனை போல பாய்ந்தான் சொல்லக்கூடாது, அது வந்து சிறுமைன்னு சொல்லுவாரு. ஆனா இங்க வந்து என்னது, ஒரு நாயினுடைய நாவை ஒரு விரலினுடைய பாதத்திற்கு ஒப்புமை செய்யறாரு. ஏன்னா அவருக்கு வேற எடுத்துக்காட்டு கிடைக்கல. அவளுடைய பாதம் அந்த அளவுக்கு, நாயினுடைய நாக்கு எப்படி சிவந்து வளைந்து இருக்கிறதோ அதே மாதிரி அவருடைய பாதம் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததாக நமக்கு அனைவரும் அறிந்த செய்தி, வறுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதான். அப்பதான் கண் விழிக்காத வளைந்த நாய்க்குட்டி பாணனுடைய வீட்டுல அடுப்பாங்கரையில அவருடைய அடுப்படியில வந்து குட்டி ஈன்று இருக்கிறது. தாயினுடைய நாய் தாயினுடைய மார்பில வந்து பால் இல்லை. அப்படிப்பட்ட வறுமை அந்த அளவுக்கு இருக்கு. அதே அப்படிப்பட்ட வறுமையினுடைய வீட்டுல பாணனுடைய வறுமையும் தாண்டவம் ஆடுகிறது. அப்ப என்னது, அடுப்படியில காளான் பூர்த்து கிடைக்கிறது. அப்ப வறுமைக்கு மிகச்சிறந்த உதாரணம். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த வறுமையை போக்கக்கூடியவன் என் மன்னன். அந்த மன்னனை போய் நீ பாரு, உன்னுடைய பசியை அவன் தீர்ப்பான். அப்ப இதுல அப்படியே நமக்கு வரப்போறோம்னா இளவேநீர் பருவம், அடுத்தது பாலை வழி நடந்து விரலியினுடைய வர்ணனை, வறுமையால் கலங்கிய நிலை, எப்படி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வறுமையால் கலங்கிய நிலை. நான் சொன்ன மாதிரி சேர நாட்டினுடைய சிறப்புகள், அதனுடைய தலைநகரம் வஞ்சி நகரத்தினுடைய சிறப்பு, பாண்டிய நாடு அதனுடைய சிறப்பு, சோழ நாடு அதனுடைய சிறப்பு, கடையெழு வள்ளலுடைய சிறப்பு, அவனுடைய மாவிலங்கை அப்படிங்கிற ஊரினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இங்க எடுத்து சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக நெய்தல் நிலத்தினுடைய வர்ணனை, பரிசில் பெற்று மீண்ட சிறுபானனது முன்னைய வறிய நிலை, அது நீங்க வள்ளல் தனக்கு பொருளின். அப்போ முன்னாடி போறதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான், இவனுடைய உள்ளமும் உடையும் இவனுடைய தோற்றப்பொழிவும் எப்படி இருந்தது, பெற்று வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உள்ளத்தினுடைய அகமலர்ச்சி அவருடைய முகத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமையை வந்து இங்க வந்து ஒப்பீட்டு நோக்கில் இங்க வந்து நம்ம வந்து பார்த்தால் அது வந்து சரியாக புரியும். முல்லை நில வர்ணனை, அதுக்கடுத்தது மருது நில வர்ணனை, அது எல்லாமே இங்க வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்தது கிடங்கில் அப்படிங்கிற அந்த நகரத்தினுடைய சிறப்புகள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. இதை விட பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா ஒரு பயண இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து அந்த மன்னனை அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு பயண இலக்கியம், இன்னைக்கு சொல்லக்கூடிய கைடு அப்படிங்கிற ஒரு கைடாக இந்த ஆற்றுப்படை இலக்கியங்களா இருக்குது. இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு இது இவ்வளவு தூரம் இருக்கும், இதனுடைய வலது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணும், அங்க போனா பாணர் குடி இருக்கும், உழவர் குடி இருக்கும், உனக்கு இந்த உணவுகள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்லஸ் மேப், இன்னைக்கு கூகுள் நம்ம மேப் பண்ற வேலையை இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் செஞ்சிருக்கிறது. அந்த காலத்துல அந்த ஆற்றுப்படைய அந்த இலக்கியத்தை படிச்சுக்கிட்டே அந்த வழியின்படி போனோம்னா நம்ம அந்த மன்னனை சென்று அறையலான்னு சொல்லிட்டு கூகுள் பண்ண வேலையை அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பெரும்பானாறு, ரொம்ப முக்கியமானது. சிறுபானாறு, பெரும்பானாறு, சிறிய பாணன், பெரிய பாணன், ரொம்ப முக்கியமானது. அப்ப சிறிய பாணன் என்ன, சிறிய யாழை உடைய பாணனை ஆற்றுப்படுத்துவது சிறுபானாறு, பெரிய யாழை உடைய பாணனை ஆற்றுப்படுத்துவது பெரும்பானாற்றுப்படை. சிறியது பெரியது, இது மட்டும்தான் வித்தியாசம். 500 அடிகளால் பாடப்பட்டது, இளந்திரையனால மன்னன் மீது வந்து பாடப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப இதுல என்னன்னா, இவன் வந்து தர்மத்தின்படி ஆட்சி செய்யக்கூடியவன், அல்லது கடிந்து அறம்புரி செங்கோல் பல்வேறு திரையன்னு சொல்லிட்டு தர்மத்தின்படி வாழ்வு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாணனுடைய வறுமை, ஏன்னா பெரும் பாணாற்றுப்படையினால பெரிய பாணனுடைய வறுமையை சொல்றாங்க. அப்ப காஞ்சிக்கு செல்லக்கூடிய வழிகள், உமனருடைய வணிகம், அடுத்தது அவருடைய அரண்கள், முல்லை நிலம், மருத நிலத்துல அந்த வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்றாங்க, அப்படி ஒவ்வொரு ஊரினுடைய, நான் சொன்னல அது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டக்கூடிய நூல். ஒரு கைடு எப்படி நம்ம ஒரு தெரியாத ஊருக்கு போனா ஒரு கைடு நமக்கு வழிகாட்டுறாங்களோ அதே மாதிரி அந்த கைடு பார்க்குற வேலையை வந்து இந்த இலக்கியங்கள் நமக்கு வந்து காட்டியிருக்குது. அதனுடைய வீரம், அரசியல், ஆட்சி சிறப்பு எல்லாமே இருக்கிறது. அப்ப இங்க இதை மட்டும் நம்ம ஒப்பீட்டு அடிப்படையில பார்த்தோம்னா 2 ஆற்றுப்படைகள்,
ஒண்ணு வந்து சிறுபானாற்றுப்படை, இன்னொன்னு வந்து பெரும்பானாற்றுப்படை. ரெண்டுமே வந்து என்னது, வறுமையை தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறது. ஏன் அறிமுகப்படுத்துகிறது? தொடக்கத்துல நமக்கு படிக்கிறப்போ வறுமை இருந்தது, முடியும் பொழுது அந்த வறுமையை எப்படி நீங்க அந்த பாணர்கள் வந்து எப்படி சிறப்பு பெற்றாங்கன்னு தெரியறதுதான் முதலில் ரெண்டுமே வந்து வறுமையை அறிமுகப்படுத்துகிறது. செருப்பு கூட அணிய இயலாத பாணனுடைய வறுமையை வந்து இந்த இலக்கியங்கள் வந்து எடுத்து காட்டுகிறது. தாம் கற்ற கல்வியை வெறுத்து பேசுதல். இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில உங்களுடைய சான்றிதழை கிடித்து போடுறது, விரக்தி ஆகிறது, உளவியல் அடிப்படையில பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து தான் கற்ற கல்வியை வெறுத்து பேசுறாங்க இந்த பாணர்கள். அடுப்பில் வந்து காளான் முளைக்கிறது, அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல அடுப்பே வந்து பற்ற வைக்கவில்லை அப்படிங்கிறதா முக்கியம். விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு பதிவுகளுக்கு இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுகள். சிறுபானாற்றுப்படையில பரதவர் வீட்டுக்கு போனா கல்லும் சுடுமீனும் கிடைக்கும், ஏனர் வீட்டுக்கு போனா புலிக்கறி சோறு ஆமானினுடைய சூட்டிறச்சி, உழவர் வீட்டுக்கு போனா அரிசி சோறு நண்டு குழம்பும் கொடுப்பாங்க, மன்னன் உனக்கு கல்லும் பல்சுவை உண்டிகளும் உனக்கு வழங்குவான்னு சொல்றாங்க. பெரும்பானாற்றுப்படையில பார்த்தோன்னா புல்லரிசி சோறு, கருவாடு, சோறு, உடும்பு, திணையரிசி, அவரை பொரியல், சோறு, பெட்டை கோழி பொரியல், கூழ், புற்றாம்பழச்சோறு, கல், சுடுமீன், நெற்சோறு, மோர், ஊறுகாய், சோறு, ஆண்பன்றி இறைச்சி, கள், பலா, இளநீர், வாழை, நுங்கு, கிழங்கு, பல்வகை இறைச்சி, செல்லன் சோறு. இன்னைக்கு ஹோட்டல்ல போய் இந்த பஃபே சர்வீஸ்னு வைப்பாங்க. அந்த பஃபே சர்வீஸ்ல போனாலும் கூட இவ்வளவு உணவுகள் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில நம்ம தமிழர் சார்ந்த உணவுகளை வந்து இங்க எடுத்துரைக்கிறது வந்து இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான். அதற்கு அடுத்ததாக அரசியல் நெறி. இந்த ரெண்டு இலக்கியங்களையுமே பொதுவாக எல்லா ஆற்றுப்படை இலக்கியம்னாலும் இந்த ரெண்டு இலக்கியத்துல நமக்கு பார்த்தோன்னா அந்த அரசியல் நெறி நமக்கு தெரிகிறது. ரெண்டு பேரும் என்னன்னா செங்கோல் முறை மேல ஆட்சி செய்யக்கூடியது, நேரிய வழியில வந்து இயங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு மன்னர்களுடைய இது. இப்ப ரெண்டுமே என்னன்னா அந்த சிறுபானாற்றுப்படை அப்படின்னு சொல்றது இன்குரல் சீரியால் இடவையின் தளியி, பெரும்பானாற்றுப்படைங்கிறது இடனுடை பேரியால் முறையொலி கழிப்பின்னு சொல்றாரு. சிறிய யாழை உடையவன் சிறுபானாற்றுப்படை, அவனுடைய யாழ் வந்து 7 நரம்புகளால் ஆக்கப்பட்டிருக்கும். பெரிய யாழை உடைய பெரும்பானாற்றுப்படையில வந்து 21 நரம்புகள் இருக்கக்கூடியது. இந்த பாணர்கள் பெரும்பாலும் தங்களுக்குள்ளதான் வந்து திருமண உறவுகள் வந்து வைத்துக் கொள்வது வழக்கம். 18 கிளைகள் நம்ம சொல்றல குளம் கோத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க 18 கிளைகளாக இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து தாய் வழி சமூகத்தை தான் வந்து பின்பற்றுறாங்க. நமக்கு வந்து எடுத்துக்காட்டா பாணருங்கிற மரபுல வந்து 2 பாணர்கள் இருக்கிறாங்க. பக்தி இலக்கியம் பாத்தீங்கன்னா சைவத்துல வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, வைணவத்துல பார்த்தோம்னா திருப்பானாழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு பாணர்கள் பெயர்ல நமக்கு கிடைக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக மலைபடுகடாம் என்று சொல்லக்கூடிய கூத்தரை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியமாக இதுக்கு இருக்கிறது. பெருங்குன்று பெருங்கௌசிகனார் பாடியது. நன்னன் வள்ளலை வந்து 583 அடிகள்ல வந்து ஆற்றுப்படுத்தக்கூடியது. எப்பொழுதுமே வந்து இவன் வந்து கொடையளித்து கொண்டே இருக்கக்கூடியவன். கொடுமை செய்யாத நல்ல அமைச்சர்கள், அறிஞர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்களை இவன் உடையவன். சிறந்த ஒரு வீரன், தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு சான்றோன், தன்னை இகழ்வோனை போரில அடிமையாக்காமல் விடமாட்டேங்கிற வஞ்சனம் சொல்லக்கூடியவன் வந்து இந்த மன்னன். அடுத்தது அரசு முழுவதையும் போர்ல போய் சண்டை போட்டு அவனுடைய நாட்டையே இவனுக்கு அடிமையாக்கி கொண்டான். ஆனா அந்த நாட்டு மன்னன் என்ன சொல்றான், மன்னிச்சிரு, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு, நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரசு முழுவதையும் கொடுத்து விடுவான். தன்னை புகழ்வோருக்கும் கொடுத்து விடுவான், போர்ல வந்து மன்னிப்பு கேட்டவனுக்கும் கொடுத்தக்கூடியவன். மாரியை போல் மகிழ்ந்து சொரிபவன். பாரி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மாரியை போல மகிழ்ந்து பொன்னையும் பொருளையும் வழங்கக்கூடியவன். முக்கியமாக வீரர்களுக்கு நடுகள் நாட்டக்கூடிய அந்த மரபு, அந்த பண்பாடு, இறந்த வீரர்களுக்கு நடுகள் நாட்டக்கூடிய அந்த பண்பாட்டு பதிவுகள் இதன் வழியாக வந்து நமக்கு வந்து தெரியப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பொதுவான செய்திகள். இதை நம்ம இதுல இருந்து நமக்கு பார்க்கக்கூடிய பொதுவான செய்திகள் நமக்கு பார்த்து போனா, பெண்கள் வாகனம் ஓட்டுதல் ரொம்ப முக்கியமானது. பெண்டீர்கள் வாகனம் ஓட்டுறாங்க. அதை வந்து நமக்கு வந்து பெரும்பானாற்றுப்படையில நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உமன பெண்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய குழந்தையை வந்து கையிலே வைத்து கொண்டு வண்டி ஓட்டு சென்றுக்கலாம். அப்ப என்னது, அப்பமே பெண்கள் வந்து வாகனம் ஓட்டக்கூடிய திறமையுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறோம். அதனுடைய வளர்ச்சியாக இன்றைக்கு பெண்கள் வந்து விமானம் ஓட்டக்கூடியது கூட அதனுடைய நம்ம வளர்ச்சியாக வந்து இன்னைக்கு நமக்கு பார்க்கலாம். அதற்கான பாடல் வரிகள் தான் வந்து பெரும்பானாற்றுப்படையில இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒண்ணு என்னன்னா கரும்பு தொழிற்சாலை. நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய கரும்பு ஃபேக்டரி, சுகர் ஃபேக்டரி அப்படிங்கிறத பெரும்பானாற்றுப்படையும் மலைபடுகடாமும் சொல்லப்படுகிறது. கரும்பு ஆலைகளை வந்து இது பண்றதும் அதுல நீங்க பாப்பீங்க, கரும்பு ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த புகையானது அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த திணை சார்ந்த மலர்கள்ல வந்து படிந்து அந்த மலர்கள் வந்து கருப்பு நிறமாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்திலேயே வந்து கரும்பு தொழிற்சாலை, கரும்பை வறுத்து அதை வந்து சர்க்கரையாக்கக்கூடிய அந்த திறமையையும் சங்க தமிழர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக இந்த பெரும்பானாற்றுப்படையும்
மலைபடு கடாமும் நமக்கு அமைகின்றது. அதுக்கு அடுத்தது சுங்கவரி திருத்தல். இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய டோல்கேட் அவ்வளோ நமக்கு டாக்ஸ் அப்படிங்கிறதுல இன்கம் டாக்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வரி செலுத்தக்கூடிய இதுவும் இருந்தது. அது வந்து எல்லாத்துட்டையும் கிடையாது, வணிகர்களிடம் மட்டும்தான். வாகனங்களிடம் வாங்குவதை மட்டும்தான் வந்து இன்னைக்கு நம்ம பண்றாங்க. இவங்க யாரு வேணாலும் இது பண்றாங்க, வாகனம் கடந்து போனாலும். அங்க கிடையாது. அங்க என்ன பண்றாங்கன்னா வணிகம் செய்யக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் வந்து, இல்ல வணிகம் செய்பவர்கள் மட்டும்தான் வந்து வரி கட்டக்கூடிய மரபுகள் இருக்கிறது. அது பெரும்பான்மைப்படையின் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. இதனுடைய இன்னொரு வளர்ச்சின்னா பட்டினப்பாளையில நீங்க பாத்தீங்கன்னா சீல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சீல் அப்படின்னா என்னது, இன்கம் டாக்ஸுக்காக அந்த சீல் வைக்கக்கூடிய, முத்திரை வைத்து சீல் வைக்கக்கூடிய மரபுகளும் பட்டினப்பாலை வழியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பெறுகிறது. அதற்கு அடுத்ததாக அக்ரிணை உயிரினங்கள், நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. ஆடு, ஆமான், ஆளி, எருது, ஒட்டகம். இடது பக்கம் வந்து உயிரினங்கள் பேரையும், வலது பக்கம் வந்து அதற்கான இலக்கியத்து பேரையும் சுருக்கமாக கொடுத்துருக்கிறேன். கரடி, குரங்கு, சிங்கம், நாய், பன்றி, புறவி, புலி, மரையான், மான், முயல், இன்னும் நிறைய போயிட்டே இருக்குது. நான் வந்து ஒரு பக்க வரையறைக்காக எடுத்துக்காட்டுக்கு தான் சில இதை வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இது உண்டு. அதுக்கு அடுத்ததாக மலர்கள். குறிஞ்சிப்பாட்டுல 96 மலர்கள் சொன்னாலும் எல்லா மலர்களும் இங்க வந்து நீக்கமர நடந்திருக்கிறது வந்து நம்ம ஆற்றுப்படை இலக்கியத்துல. காட்டுப்பன்றியினுடைய கொம்பு வந்து அகத்தி மலரை போல இருந்ததாகிய பதிவுகள் காணப்படுகிறது. திருமாலை வந்து முல்லை மலர் கொண்டு வழிபட்டுக்கிறாங்க. செருத்தி மலர் வந்து பொன்னை போல, தங்கத்தை போல இருந்ததாகவும், கோடல் மலரினுடைய வளர் நிலைகளை சொல்றாங்க. மலரினுடைய 3 நிலை, நனை, மகிழ், அரும்பு, முகை. எப்படி அந்த மொட்டு விரிஞ்சு மலராக மாறக்கூடிய அந்த பூவினுடைய மலர் நிலைகளை வந்து நமக்கு தெரிகிறது. அல்லி மலர், நொச்சி, காயா, கருங்குவளை போன்ற எல்லா மலர்களையும் வந்து இங்க சொல்றாங்க. அதை விட அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய நமக்கு வானியல் சார்ந்த செய்திகள், எவ்வளவு ஒரு நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லலாம். முன்னோர்கள் வந்து நம்மளோட எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆகாயத்தில் சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றும்னு சொல்லி சிறுபானாற்றுப்படை சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த சூரிய மண்டலத்தை பத்தி சொல்றாங்க. வெள்ளி மாலை அல்லது காலையில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பானாற்றுப்படை சொல்லுகிறது. செய்மண்டிலம் என்று சூரிய மண்டலத்தை குறிக்கிறது. சூரிய மண்டலத்தை பத்தி செய்மண்டிலம்ங்கிற வார்த்தையை வந்து பெரும்பானாற்றுப்படை காணப்படுகிறது. அப்பவுமே அறிவியல் சார்ந்த பதிவுகளும் வந்து நமக்கு வந்து இங்க இதன் வழியாக கிடைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நடுவில் சூரியன் சுற்றும். சூரியனை சுத்தி கோள்களும் கிரகங்களும் சுற்றக்கூடிய அந்த அமைப்பை வந்து சிறுபானாற்றுப்படை வந்து நமக்கு வந்து தெரிகிறது. இதன் வழியாக வானியல் தொடர்பான செய்திகளும் வந்து நமக்கு கிடைக்கிறது. அதற்கு அடுத்ததாக மலைவாழ் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா வந்து ஒரு வளைந்த வரியை கொண்ட புலி, அது வந்து என்னன்னா தன்னுடைய கணவன் மார்பில பாய்ந்து இப்ப காயம் ஏற்பட்டுகிறது. அந்த காயத்தை நீக்குவதற்காக அந்த பெண் என்ன பண்றா, பாடல் பாடுகிறாள். அவங்களுடைய நம்பிக்கை. நம்மலாம் வந்து அந்த காயத்தை தீர்ப்பதற்காக மருந்து போடுவோம், இது பண்றோம். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மலைபடு கடாமல சொல்லக்கூடியது பாடல் பாடுறாங்க. அதை ஆற்றுவதற்காகவும் என் கணவனை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு இறை நம்பிக்கையுடன் தன் கணவனுக்காக வேண்டுறாங்க. அப்ப இறை நம்பிக்கை தொடர்பான பதிவுகள் நமக்கு மலைபடு கடாம் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக முயல் வேட்டை நமக்கு காணப்படுகிறது. முயல் வேட்டை அப்படின்னா நீங்க இன்னைக்கும் சில கிராமப்புறத்துல அந்த முயல் வேட்டை இருக்கும். என்ன அப்படின்னா பகல் பொழுது அந்த பிளந்த வாயுடைய நாய், அந்த நாள்னு தப்பா இருக்குது, நாய், அந்த நாயை வந்து வேட்டை நாயை கூட்டு போவாங்க. சுத்தி வந்து புதர் எங்க இருக்குதோ அதை சுத்தி அந்த வலைகளை அமைத்துக் கொள்வாங்க. வலைகளை அடித்துட்டு கையில ஒரு நீளமான கம்புகளை வைத்துக்கொண்டு அந்த புதர்களை வந்து அடிப்பாங்க. அடிச்ச உடனே அந்த புதர்கள்ல இருந்து முயல் வரும்பொழுது அந்த நாய் வந்து அந்த முயலை விரட்டிட்டு போகும். விரட்டிட்டு போன உடனே அவங்க நாலாபுறமும் வந்து வைத்திருக்கின்ற அந்த வலையில வந்து அந்த முயல் வந்து மாட்டின உடனே அதை வந்து சொல்றாங்க. அதனுடைய முயலினுடைய வர்ணனை எப்படி சொல்றாங்க பாருங்க. முள்ளுள்ள தண்டுகளுடைய தாமரையின் புற இதழை போன்ற நீண்ட காதுகளை உடைய சிறிய முயல். எவ்வளவு ஒரு வர்ணனை பாருங்க. முயலை வந்து எப்படி சொல்றாங்க பாருங்க. முயல்னு சொல்றதை விட புற தாமரையினுடைய புற இதழை, உள்ள இருக்கக்கூடிய இதழ்ல புற இதழ், வெளியில உள்ள இதழ் எப்படி இருக்குதோ அதே போன்ற காதுகளை உடைய சிறிய முயல்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முயல் வேட்டை இருந்தது. அதற்கு அடுத்ததாக நாள் செய்தல். நன்னனுக்கு வந்து கல் கொடுக்குறாங்க. அப்ப கல் தயாரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய செயல்முறை, ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இப்ப நமக்கு ஆளுகளை போட்டு உடனே பாட்டில போட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த இது கிடையாது. சிறந்த கல்லை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா பெண்கள் வந்து அதை நடுவுல வச்சு பெண்கள் வந்து கைகோர்த்து சுற்றி வந்து குளவையிட்டு வணங்குறாங்க. அந்த பதிவுகள் வந்து நமக்கு மலைபடு கடாமல இருக்கிறது. அப்ப சிறு பறையை அடிக்கிறாங்க. அது ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு நிகழ்வுகளாக நம்ம வந்து பார்க்கலாம். பறையை இது பண்ண கலகலன்னு அந்த ஓசை வரும்பொழுது அதை வணங்கி அதற்கப்புறம் நல்ல அந்த கல்லை முறையாக செய்து நன்னனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்க போறாங்க. அதற்கு அடுத்ததாக கலை கூத்தாடிகள் நமக்கு சொல்லக்கூடியது. அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கடும்பறை கோடியரினுடைய குழந்தை
அது வந்து என்னன்னா களியின் உச்சியில் வித்தை காண்பிப்பது. களை கூத்தாடி அப்படின்னா நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், நீளமா நின்றுட்டு இருப்பார், நீளமா ஒரு மூங்கில் கம்பு வச்சிருப்பாங்க, அந்த கம்பினுடைய உச்சியில வந்து ஒரு குழந்தை படுத்திருக்கும், நீக்கும் விளையாடு. இதுதான் வந்து களை கூத்தாடி. அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒரு குரங்கு வந்து மலையில வந்து நீண்ட மூங்கில் மரத்துல ஏறி நின்று அப்படி அங்கங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது போல. அதை பாக்குறது இந்த கலை கூத்தாடிகள், அந்த குழந்தை எப்படி அந்த மூங்கில் ஆடுவதோ அது போன்றே இருக்குதுன்னு சொல்றது வழியாக அன்னைக்கு வந்து இந்த கலை கூத்தாடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருந்தது வந்து நமக்கு வந்து தெரிய வருகிறது. அடுத்தது கண்ணேணி. கண்ணேணி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மூங்கிலை எடுத்துக்கிடுவாங்க. மூங்கிலை எடுத்துக்கிட்டு அதை வந்து மேலே ஏறுறது, ஒரு ஏணி அப்படின்னு தான் கண்ணேணி. அதனுடைய 2 புறங்களிலிருந்து ஏறுவதற்காக மூங்கிலை வந்து பட்டையாக வெட்டி கொண்டு அதை வந்து ஒவ்வொன்றையா வந்து இணைத்து வருவாங்க. அதை தான் வந்து கால் வைத்து மேலே ஏறுவாங்க. அப்ப ஏறி என்ன பண்றாங்க, தேன் எடுக்கிறாங்க. அதான் முக்கியம். கண்ணேணி அமைத்தல் அதை வந்து மலைபடுகடாம் வந்து சொல்லுகிறது. கலை கையற்ற காண்புயின் நெடுவரை நிலை பெய்து இட்ட மால்பு நெறியாக பெரும்பயன் தொகுத்த தேம்கொள் கொள்ளை அதற்கு அடுத்ததாக கிளுகிழுப்பை அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மரபு பண்பாட்டு. இது இன்னைக்கு நமக்கு பிள்ளைகள் விளையாட்டு குழந்தை பிறந்ததுன்னா அது கையில கொடுக்கறது ஒரு கிளுகிழுப்பை. இன்னைக்கு வந்து நெகிழின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ல நமக்கு வந்திருக்குது. உள்ள வந்து இரும்பாலான இது போட்டு கொடுக்குறாங்க கிளுகிழுப்பை. அந்த கிளுகிழுப்பை அப்ப அந்த கிளுகிழுப்பையை வந்து என்ன பண்றாங்க, சிறுபானாற்றுப்படையில வியாபாரம் பண்றாங்க. இங்க வந்து உப்பு விளைக்கிறாங்க, உப்பை உண்டு இன்னொரு வீட்டுல கொடுத்துட்டு பண்டமாற்று குழந்தைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதனுடைய செல்ல பிராணியான குரங்கை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த குரங்கினுடைய கையில வந்து என்னது, கிளுகிழுப்பை இருக்கிறது. அந்த கிளுகிழுப்புல என்னது, அந்த ஓலையால செஞ்சிருப்பாங்க கிளுகிழுப்பை. அதுக்குள்ள என்ன இருக்கிறது, முத்து. வசதியானவங்கல்ல அவங்க, முத்து பவளம் அந்த மாதிரி சிப்பில இருந்து முத்து எடுத்து அந்த முத்தை போட்டு அதை வச்சிருக்காங்க. அந்த கிளுகிழுப்பை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வந்து மறந்து போயிடுது. அந்த கிளுகிழுப்பை அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பொருள், நாட்டார் வழக்காட்சியல் சார்ந்த ஒரு விளையாட்டை வந்து நமக்கு வந்து சிறுபானாற்றுப்படை வந்து நமக்கு வந்து செயல்படுகிறது. மொத்தத்துல இதுல நமக்கு இந்த அடிப்படையில நமக்கு பார்த்தோம்னா இசை கூத்து போன்ற கலைகள் மன்னர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்ப இசைக்கலையும் கூத்துக்கலையும் அந்த கால மன்னர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது நமது ஆற்றுப்படையின் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. அடுத்ததாக கலைஞர்களுக்கு இடையேயான ஒரு நல்லுறவு ரொம்ப முக்கியமானது. அதான் சொன்னல, நான் போயிட்டு வந்த இடத்துக்கு நீயும் போன அனுப்புறது பெரிய விஷயம் சொல்ல மாட்டாங்க. அங்கெல்லாம் போகாத, ரொம்ப தூரம், அதுல நிறைய வழியில நிறைய கொடுமைகள்லாம் இருக்கிறது, நிறைய பாதுகாப்புலாம் இருக்காதுன்னு சொல்ல. அந்த நல்லுறவு ரொம்ப முக்கியமானது. மன்னர்களுடைய கொடை திறம், ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொருத்தருக்கு சளைத்தவர்கள் இல்லை என்று அள்ளி அள்ளி கொடுத்த பெரும் வள்ளல்கள் என்று சொல்லலாம். படைத்திறம், அவர்கள் எப்படி படை வைத்து போர் பயின்று வெற்றி பெற்றார்கள் சொல்லக்கூடியது. நாடுகளினுடைய நிலவளம், குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருதம், நெய்தல் அப்படிங்கிற நாட்டினுடைய நிலவளம், அடுத்த குடிமக்களுடைய மன வளம் அதான் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். புலவர்களுடைய கவித்திறம், அதுதான் முக்கியம். கவி பாடாம சும்மா போய் மன்னா நான் புலவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டா பரிசு கொடுத்துருவானா, அவர்களுடைய கவித்திறன், ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய கவித்திறம், இவ்வுலக பொருள் மட்டுமின்றி மறுமை உலக அருளும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் வந்து என்ன, அந்த பொருள் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறதான் வந்து நமக்கு சொல்றாங்க. சிறுபாணர்கள் ஏழை உழவருடைய வீட்டிலும் பெரும்பானர்கள் பணக்கார உழவர் வீட்டிலும் விருந்துநிலை ஏற்றினார். நம்ம சொல்றோம்ல, பிச்சைக்காரன் அப்படின்னாலும் கூட நம்மளே பார்ப்போம், கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற பிச்சைக்காரனை அப்படிங்கிறது இல்லை, ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து படங்கள்ல சொல்ற மாதிரி. அது மாதிரி சிறுபாணர்களை வந்து ஏழை உழவர்களுடைய வீட்டிலும் பெரும்பாணர்களை வந்து பணக்கார உழவர்களுடைய வீட்டிலும் லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அரிசி சோறு, வயல்ல கிடைக்கப்பட்ட நண்டு சோறுகள் அதெல்லாம் வந்து வழங்கப்பட்டதா அங்கே பதிவுகள் இருக்கிறது. பெரும்பாலும் நகரத்துல சிட்டி சைடுல வந்து உயர்ந்தோரிடம் பெரும்பானருக்கே வந்து அதிக மதிப்பு தரப்பட்டதாக சொல்றாங்க. சங்ககால மக்களுடைய இயற்கையான வாழ்வு ரொம்ப முக்கியமானது, இதன் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. அரசர் புலவருடைய ரிலேஷன்ஷிப், நட்பு முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு வந்து இதன் வழியாக பார்க்கலாம். பெண்களுக்கான இடம், நான் தான் சொன்னல, பெண்கள் வந்து வணிகம் செய்யறதுலையும் வண்டி ஓட்டக்கூடியதுலையும் அவருடைய இல்லுற தெய்வத்தை வழிபடக்கூடிய நிலையிலும் பெண்களுக்கான இடம் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. தெய்வங்களுடைய வழிபாடுகள், அவர்களுடைய நம்பிக்கைகள், விருந்தோம்பல்கள், இது எல்லாமே வந்து இந்த ஆற்றுப்படை நூல்கள் வழியாக வந்து நமக்கு அறிமுகமாகிறது. இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்து நமக்கு இது வந்து மரபார்ந்த ஒரு இது. அதுக்கு அடுத்ததாக புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்லிட்டு குலாம் கதிர் நாவலார் வந்து எழுதுறாரு. இவர் வந்து இலங்கையில இருந்து இந்த இதை வந்து பதிப்பிக்கிறாரு. மு உவைஸ் அப்படிங்கிறவர் பண்றாரு. இறைவனை நோக்கி ஆற்றுப்படுத்துது. இது வந்து ஒரு இஸ்லாமிய இலக்கியம் சார்ந்த ஒரு ஆற்றுப்படை, இறைவனிடம் வந்து நோக்கி ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அடுத்தது திருத்தணிகை ஆற்றுப்படை.
இது என்ன அப்படின்னா, நூலாசிரியர் தன்னுடைய மாணவன், ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு குன்ம நோய் வந்திருக்குது, அந்த நோயை நீக்குவதற்காக இந்த ஆற்றுப்படையை வந்து பாடுகிறார். அப்ப எனது திருத்தணியில இருக்கக்கூடிய கடவுளிடம் ஆற்றுப்படுத்துவது, நீ போய் அங்க போய் அந்த இறைவனை போய் பாரு, உனக்கு இந்த நோய் வந்து நீங்கிரும்னு சொல்லிட்டு முருகனை நோக்கி நோய் நீங்க பெறுவது பாடி இது பண்றது. அடுத்தது தமிழ் மகள் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி பரமானந்தார் அவரால் எழுதப்பட்டது தமிழ் மகள் ஆற்றுப்படை. அதற்கு அடுத்ததாக பின்னத்தூர் நாராயணன் அவர்களால் வந்து மாணாக்கர் ஆற்றுப்படையும், வெங்கடாசல பிள்ளையினால ஆசான் ஆற்றுப்படையும், அமிர்தலிங்கம் அவர்களால் தலைவர் மாப்பூசி ஆற்றுப்படையும், இளங்குமரன் அவர்களால் தொண்டர் ஆற்றுப்படையும் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுகள். ஆற்றுப்படைகள் 96ன்னு சொல்றாங்க. 96க்கு அதிகமாகவும் நிறைய ஆற்றுப்படைகள் இருக்கிறது. இவ்வளவு ஆற்றுப்படைகள் இருந்தாலும் சிறப்பு பெற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 14 ஆற்றுப்படைகள் தான். சாரி, மன்னிக்கவும் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 96ன்னு சொல்றாங்க. அந்த 96 விட அதிகமான சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்கிறது. அதுல இந்த 14 சிற்றிலக்கியங்கள் தான் மிகவும் வந்து பிரபலமானது, சிறப்பானதுன்னு சொல்லலாம். எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆற்றுப்படை, அந்தாதி, மாலை, பதிகம், கோவை, உலா, பரணி, களம்பகம், பிள்ளைத்தமிழ், தூது, சதகம், மடல், பல்லு, குறவஞ்சி. இந்த 14 தான் வந்து சிறப்புடையதாக வந்து நமக்கு வந்து போற்றப்படுகிறது. அப்போ முக்கியமான ஒரே இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன் தோன்ற காரணம், சிற்றிலக்கியம் ஏன் இப்படி இருக்கு, தொல்காப்பியத்துல விதைக்கப்பட்ட அந்த விதை இவ்வளவு பெரிய ஒரு விருட்சமாக வளருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சமுதாய மாற்றம், புதிய இலக்கிய வகைமைகள் தோற்றம் பெறுகிறது. சங்க அகப்பொருள் துறைகளை தனித்தனி இலக்கியமாக படைக்கக்கூடிய போக்கு, தனித்தனியா படிப்போம், ஒவ்வொரு துறைகளையும் தனித்தனியாக படைப்போம், கோவை அப்படிங்கிற அடிப்படையில தனித்தனியா. அடுத்து அதே மாதிரி எனது புறப்பொருள் துறைகளையும் படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வித்து வந்து இது ஒரு காரணமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது மரபு வழியாக வந்த இலக்கிய வடிவங்களை இணைத்து புதிய இலக்கியம் மரபுகளை வைத்து புதுமையில் வந்து காலூன்ற வேண்டும் அப்படிங்கிறது. வாழ்வியல் நிகழ்வுகளை பதிவு செய்தல், ஒவ்வொரு இலக்கியம் பாருங்க, பல்லு இலக்கியம் பார்த்தோன்னா உழவர்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியம் குறவர்களுடைய வாழ்க்கையை குறவஞ்சி பதிவு செய்கிறது. அடுத்தது ஒரே வகை யாப்பினை பயன்படுத்தி மற்றொரு இலக்கியம் படைத்தல். இப்ப கலிங்கத்து பரணி அப்படின்னா அதனுடைய அதே அமைப்பை பயன்படுத்தி தக்கையாக பரணி, பாசவதை பரணி, மோகவதை பரணி, அந்நியவதை பரணின்னு சொல்லிட்டு ஒரே பரணி இலக்கியங்களை படைக்கக்கூடிய அந்த ஒரு ஆவல்னு சொல்லிக்கலாம். அடுத்தது மகளிர் விளையாட்டுக்களை இலக்கியமாக பயன்படுத்துதல், அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு இலக்கியமாக பயன்படுத்தல். உடல் உறுப்புகளை வர்ணித்தல் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பெண்கள் தான் இது, பெண்ணியம் பேசக்கூடிய பெண்ணியலாளர்களா இதற்கு எதிர்ப்பு தான். பெண் உறுப்புகளை வர்ணிக்க கூடாது அப்படின்பாங்க. அந்த இடத்துல பெண் உறுப்புகள் பாதாதி கேசமாகவும் கேசாதி பாதமாகவும் பெண் உறுப்புகளை வந்து வர்ணிக்கக்கூடிய மரபுகளும் வந்து இங்க வந்து காணப்படுகிறது. இதுதான் வந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள்ல ஒரு பண்பாட்டு பதிவுகள் என்ற பொறுமையில வந்து இந்த இதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த சில என்னால் முடிந்த கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த 4 மிக பெரும் கல்வி நிறுவனங்களுக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இதற்கு வந்து என்னை வந்து ஆவலூட்டி என்னை வந்து நீங்க கட்டாயம் பேசணும்னு சொல்லி என்னை வந்து ஒரு ஆர்வமூட்டிய பேராசிரியை விமலா அண்ணாதுரை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றுப்படை நூல்களில் எவ்வாறெல்லாம் ஆற்றுப்படுத்துதல் அமைந்திருக்கிறது என்பதனை பாடலின் அடிவரையை கொண்டு ஆற்றுப்படை நூல்களில் மானிடவியல் பதிவுகள் என்னும் தலைப்பில் செம்மொழி சொற்கொண்டு சிறப்புரை ஆற்றியமைக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வினா நேரம் இருக்கிறதா? இல்ல சார், இல்ல. அடுத்த வினாக்கள் எதுவும் இல்லை ஐயா. நன்றி அம்மா. வெற்றியின் சுந்தரி, வேகத்தின் மின்மினி, தமிழ் ஆய்வுத்துறையின் தலைவி, உருமு தனலட்சுமி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. விஜயசுந்தரி அம்மையார் அவர்களை கருத்தரங்க வெற்றியினை தொகுத்துரைக்குமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தொண்டு ஆற்றுவதையே தவமாக கொண்டிருந்த டாக்டர் ந. சுப்புரெட்டியார் அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு பன்னாட்டு கருத்தரங்கமாக 3 நாட்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். டாக்டர் ந. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளை.
உருவத்தில் மட்டும் தமிழர்களாக இல்லாமல் உணர்விலும் நாம் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திய பிரான்ஸ் வராயால் தமிழ் கலாச்சார மன்றம், 50 ஆண்டுகளாக கல்வி பணியை ஆற்றி பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற திருச்சிராப்பள்ளி உருமு தனலட்சுமி கல்லூரி, பொன்மனச் செம்மலின் பெயரை தாங்கி பல ஏழை மாணவர்களும் முதல் தலைமுறையாக பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், இந்த வெற்றி கூட்டணியிலே விளைந்திருக்கிற முத்தாக இந்த அற்புதமான பன்னாட்டு கருத்தரங்கம் அமைந்திருந்தது. முதல் நாள் சிற்றிலக்கிய பதிவுகளும் மரபுகளும் என்ற பொது பொருண்மையிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு முக்கூடர் பள்ளு இலக்கியத்தை குறித்து மிக சிறப்பான முறையிலே கருத்துக்களை சென்னை கிண்டியில் இருக்கிற செல்லம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள் கருத்துக்களை வழங்கினார்கள். சூழலியல் குறித்த விளக்கம் தொடங்கி பள்ளு இலக்கியத்தினுடைய கட்டமைப்பை விரிவாக அவர் விவரித்தார். மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இருக்கக்கூடிய உரையாடல்களிலே முகிழ்த்த சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். பள்ளு வகைகள், நெல்லு வகைகள், மாட்டு வகைகள் என்று வகை வகையாக அவர் எடுத்து வைத்த பாங்கு இளந்தலைமுறையினர், குறிப்பாக கல்லூரியிலே தங்களுடைய பாடத்திட்டத்தில் முக்கூடர் பள்ளை படித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய டாக்டர் செல்லப்பெருமாள் அவர்கள் திருக்கோவையாறில் மானுடவியல் பதிவுகள் என்ற தலைப்பில் அழகான ஒரு பொழிவினை ஆற்றினார்கள். குறிப்பாக இன்றைக்கு வளரும் நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு மானுடவியல், இனவரைவியல் இவற்றுக்கான விளக்கங்கள் எல்லாம் பெருத்த குழப்பமாக இருக்கிற சூழலில் ஐயா அவர்கள் மானுடவியல் குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கினார். அதிலும் குறிப்பாக 3 காலகட்டத்தை அவர் பிரித்து காட்டியது சிறப்புடையது. முதலில் மானுடவியல் என்பது இலக்கியத்தையே பெரும்பாலும் நம்பி இருந்தது. இலக்கிய தரவுகளை கொண்டுதான் மானுடவியல் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டன. 2ஆம் காலகட்டத்தில் இலக்கியத்தை தவிர்த்து விட்டு நேரடியாக மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கு சென்று சமுதாயத்திலே தங்கி வாழ்ந்து பிறகு செய்யப்படுவதே மானுடவியல் என்ற நிலைக்கு அது மாறியது. ஆனால் 2ஆம் உலகப் போரின் காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு உள்ளாக மானுடவியல் அறிஞர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத சூழலில் இந்த ஆய்வு முறையும் தோற்று போனது. மீண்டும் நாம் இலக்கியத்தையே நம்பி திரும்பி இருக்கிறோம் என்று அவர் சொன்ன பொழுது வியப்பாக இருந்தது. இலக்கியத்திலே இருக்கக்கூடிய பதிவுகள் எந்த காலத்திற்கும் எந்த மைக் ஆஃப் ஆயிட்டு நினைக்கிறேன் மேடம். இலக்கியத்திலே இருக்கக்கூடிய தரவுகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கிற கற்பனைகளை விடுத்துவிட்டு நோக்கினால் நீங்கள் மிகச்சிறந்த மானுடவியல் ஆய்வுகளை இலக்கியத்திலிருந்து பெறலாம் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் வட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தேமொழி என்ற பிரசங்கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லி திருக்கோவையாரை ஊர்கள் தோறும் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்ததாகவும், ஐரோப்பிய நாட்டினுடைய மானுடவியல் ஆய்வாளர் பெருந்தகை அம்மையார் மார்கரெட் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று தங்கி இருந்து திருக்கோவையாரை அவருடைய இல்லத்திலே இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுகளுக்கோடு பொருத்தி பார்த்து ஆய்வினை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அழகான ஆங்கில நூலையும் படைத்ததை அவர்கள் குறிப்பிட்டார்கள். நோட்ஸ் ஆன் லவ் இன் தமிழ் ஃபேமிலி என்ற நூல் இன்றைக்கு உலகம் முழுவதும் மானுடவியலாளர்களால் குறிப்பிட்டு சொல்லும்படியான நிலைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது தமிழன் உண்மையில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு செய்தியாக அது இருந்தது. அந்த விதத்தில் ஐயா அவர்கள் பக்தி இலக்கியங்களை வெறும் பக்தி இலக்கிய கூறுகளோடு அணுகாமல் அவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய சிறு சிறு மானுடவியல் பார்வையை நீங்கள் செலுத்தலாம் என்று சொன்ன பொழுது அது ஆய்வாளர்களுக்கு பேருதவியாக அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நிறைவாக ஆற்றுப்படை இலக்கியங்களை அற்புதமாக பேராசிரியர் சங்கரநாராயணன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். அவருடைய ஒவ்வொரு கருத்தும் நம்மை முழுமையாக ஆற்றுப்படை இலக்கியங்கள் முழுவதையும் படித்த ஒரு உணர்வை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. குறிப்பாக அவர் சொன்னதிலே ஒரு கருத்து, எதற்காக திருச்செந்தூருக்கு வழி சொல்ல வேண்டும், எதற்காக பழனிக்கு வழி சொல்ல வேண்டும் என்ற வினாவை எழுப்பிக் கொண்டு முதலாக செல்லுகிறவர்களுக்கு யாரையும் கேட்காமல் அவர்களை வழி நடத்துகிற நூலாக இந்த ஆற்றுப்படை இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னார். அதையும் தாண்டி
ஒரு ஆற்றுப்படை இலக்கியத்திற்குள்ளாக வேறு சில சிற்றிலக்கிய கூறுகளும் இருக்கிறது என்று அவர் சொன்னது எங்களை போன்ற ஆய்வாளர்களை மேலும் சிந்திக்க தூண்டி இருக்கிறது. அது பயண இலக்கியம் என்ற சிற்றிலக்கியமாக, மாதாதிகேச வர்ணனை என்ற இலக்கியமாக, கேசாதி பாதம் என்ற வர்ணனை இலக்கியமாக விரிந்து கொண்டே செல்வதை பார்க்கிற பொழுது இன்னும் சில கூறுகள், சிற்றிலக்கிய கூறுகள் நிச்சயம் ஆற்றுப்படை இலக்கியத்தில் இருக்கும், அதனை தேட வேண்டும் என்ற உந்துதலை அவருடைய உரை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் இந்த காலத்தோடு பொருத்தி பார்க்கிற பொழுதுதான் ஒரு வகுப்பறையை ஆளுமையுடையதாக மாற்ற முடியும் என்பதையும் அவருடைய உரையிலிருந்து இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஏனென்றால் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு அதிகம் பார்ப்பது திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வருகிற ஒரு சில வார்த்தைகள் கூட இலக்கியத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ அமைந்து விட்டது என்று அவர் சொன்ன பொழுது ஒரு புதிய வடிவத்தில் பழைய இலக்கியங்களை நடத்த வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்குள் விதைத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவாக ஐயா அவர்கள் தொகுத்து சொன்ன ஆற்றுப்படை இலக்கியங்களில் அமைந்திருந்த பொது செய்திகள், குறிப்பாக வானவியல் சார்ந்த செய்தி, பெண்கள் வாகனம் ஓட்டிய அந்த செய்தி, கரும்பு தொழிற்சாலை, முயல் வேட்டை, இப்படி பல செய்திகளை தொகுத்து தந்த பொழுது பண்பாடு என்பதற்கான விளக்கமும் அந்த பதிவு செய்யப்பட்டதற்கான முறைகளையும் எவ்வாறு அணுகி காண வேண்டும் என்பதை அவர்கள் நிரல்பட தொகுத்து தந்திருக்கிறார்கள். மொத்தத்தில் சொல்ல போனால் புறநானூற்றிலே ஆற்றுப்படை கூறுகள் என்றும் பல்வேறு அக இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் கூட இந்த ஆற்றுப்படை கூறுகளை நாம் காண முடியுமோ என்ற பல சிந்தனை தளங்களுக்கு இந்த கருத்துரை எங்களை விட்டு சென்று இருக்கிறது. ஏனென்றால் நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் ஊரூராக சென்று பக்தியை வளர்த்தவர்கள். அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனைகளை பாடாமல் அவர்கள் எந்த தலத்தையும் குறிப்பிடவில்லை என்று பார்க்கிற பொழுது இந்த ஆற்றுப்படையினுடைய ஒரு விரிந்த வடிவமாக, தொடர்ச்சியான வடிவமாக தமிழ் இலக்கியம் இதனை எடுத்து சென்றிருக்கிறது என்ற ஒரு கருத்தாக்கத்தை இன்றைய கருத்துரை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அந்த விதத்தில் 3 கருத்துரையாளர்களும் 3 விதமான தளங்களை எடுத்துக்கொண்டு ஆரம்ப நிலை, ஆய்வு நிலை, உயர் கல்வி நிலை என்று சொல்லுகிற அளவிற்கு மாணவர்களை 3 நிலையிலும் தயார்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த 4 பெரும் நிறுவனமும் ஏற்பாடு செய்திருந்த இந்த பன்னாட்டு இணைய கருத்தரங்கம் தன்னுடைய முழுமையான பயனை எட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாணவ செல்வங்களிலே இளங்கலை படிக்கிறவர்களும் இந்த இணைய கருத்தரங்கில் இணைந்திருக்கிறார்கள், முனைவர் பட்ட ஆய்வு செய்கிறவர்களும் இணைந்திருக்கிறார்கள், பேராசிரியர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவரவர்களுடைய சிந்தனை தளத்தில் அவரவர்களுடைய அலைநீளத்திற்கு ஏற்ப இந்த கருத்தரங்கம் எல்லாருடைய சிந்தனைக்கும் பந்தி விரித்திருக்கிறது என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. அந்த விதத்தில் இந்த 3 கருத்துரையாளர்களுக்கும் நோக்கர்கள் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிறுவனங்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 நாள் நிகழ்வினை சுருக்கமாக தன் முத்தமிழால் தொகுத்துரைத்தமைக்கு நன்றி அம்மா. வேலுண்டு வினையில்லை, முருகன் துணை உண்டு பயமில்லை, தமிழ் கடவுள் முருகன் பெயர் கொண்டு தமிழ் வளர்க்கும் உரும தனலட்சுமி கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கு. வடிவேல் முருகன் ஐயா அவர்களை நன்றி உரை வழங்கிட அழைக்கிறேன். வருக ஐயா, நன்றி உரை தருக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இலக்கியம் என்றொரு சாலையிலே தமிழ் அன்னை வீறுநடை போட்டாளே, அன்னை என சொன்னாலும் என்றும் அவள் ஒரு கன்னியே, தமிழ் கன்னியே. மெல்லினங்கள் மேகலை, வல்லினங்கள் மின்னும் பொன்னாரம், இடையினம் கொண்ட தேவதை அவள். தமிழ் அவள் உயிரினங்களின் கலைகளின் சாரம். இனிக்கின்ற செந்தமிழே, இன்று இணையத்தால் இத்துணை உறவுகளை எமக்கு ஈந்தாயே, உமக்கு என் இதயம் கனிந்த வணக்கமும் நன்றியும். திருச்சி மாவட்டம் பெரகம்பி ஊரிலே எளிய குடும்பத்திலே பிறந்து ஏராளமான தமிழ் நூல்களை இயற்றி தமிழ் உலகில் தனக்கென தனி இடம் பதித்து திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையையும் நிறுவி அங்கேயே 17 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் சிறந்த தமிழறிஞரும் எழுத்தாளரும் பேராசிரியருமான நா. சுப்புரெட்டியார் அவர்களுக்கு இத்தருணத்தில் நம் அனைவரின் சார்பாக நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஏனெனில் இப்பன்னாட்டு கருத்தரங்கின் காரணகர்த்தா அவரே ஆவார். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு
அவர் பெயரால் அமைந்த 100 கல்வி அறக்கட்டளை, பிரான்ஸ் வராயல் தமிழ் கலாச்சார மன்றம், திருச்சிராப்பள்ளியில் பல மாணவர்களின் கல்விக்கு கலங்கரை விளக்கமாய் திகழும் பொன்விழா கண்டிருக்கும் எம் உருமு தனலட்சுமி கல்லூரி மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாய் விற்றிருக்கும் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ்துறை ஆகியவை இணைந்து நடத்தும் 3 நாள் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கின் 3ஆம் நாளான இன்று கருத்தரங்கின் நிறைவு பகுதியை எட்டியுள்ளோம். இக்கருத்தரங்கம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நான்மட கூடல் போன்று பெரும் சிறப்பு பெற்ற இந்நான்கு நிறுவனங்களின் தலைவர்கள், துணைவேந்தர், முதல்வர், நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நவிழ்வதில் பெருமிதம் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அனைத்தையும் வளம் பெறச் செய்யும் என்ற கூற்றிற்கு ஏற்ப இன்றைய கருத்தரங்கம் சிறப்புற அமைய தம் வாழ்த்துக்களை வழங்கிய டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை புலத்தலைவர் டாக்டர் வி. ந. ராஜவர்மன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறையை வளப்படுத்தி கொண்டிருக்கும் அதன் தலைவர் பேராசிரியர் ராசு மைனர் அவர்களுக்கும் நன்றிகள் பல. இன்றைய கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினரை அகிலம் அறிந்திருந்தாலும் இத்தலத்திலே அறிமுகப்படுத்துவது என்பது மரபு. அம்மரபின் வழியிலே முகிழ்த்து சிறப்புரையாளரின் திறங்களை ஆன்றோர்கள் அறிந்திட அறிமுகப்படுத்தியவர் தமிழ் இலக்கிய பரப்பிலே ஆழங்கால் பட்டவர். குறிப்பாக பக்தி இலக்கியத்தில் இன்னும் சிறப்பாக கூற வேண்டுமெனில் வைணவ இலக்கியத்திலே துறை போகியவர். திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியின் தமிழாய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் இந்திரகுமாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றுப்படை நூல்களிலே பண்பாட்டு பதிவுகளை மிக செப்பமாக பதிவு செய்து எடுத்துரைத்ததோடு தலைப்பு தொடர்பாக பல கருத்துக்களை வழங்கி களிப்புறச் செய்தவர் இன்றைய கருத்தரங்கின் சிறப்புரையாளர், சீர்மிகு சென்னை பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருக்கும் தமிழ் மேம்பாட்டு சங்க பலகையின் உதவி பேராசிரியர், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், நல் ஆராய்ச்சி அனுபவம் மிக்கவர் முனைவர் கி. சங்கர நாராயணன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் உளப்பூர்வ நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இளைய வழியிலான இப்பன்னாட்டு கருத்தரங்கின் 3 நாள் நிகழ்வுகளையும் மிக அழகான சொற்களால் அடுக்கி மொழிந்த நாடறிந்த பேச்சாளர், நனிசொல் வித்தகர், உரையால் மட்டுமின்றி உரையிலேயே பாடல்களையும் இசைத்து தமிழ் நெஞ்சங்களில் வீற்றிருக்கும் திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரி தமிழாய்வுத்துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ந. விஜய சுந்தரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவினூர் வண்ணம் இக்கருத்தரங்கின் நிகழ்ச்சியை நிரல்பட சுவைபட தொகுப்புரையாற்றிய டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ்துறை பேராசிரியர் கு. ராமராசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கிறேன். இவை எல்லாவற்றையும் விட இக்கருத்தரங்க பொருண்மை மற்றும் முறைகளை இல்லத்தில் இருந்த வண்ணம் இணையம் மூலமாக உள்ளத்திலே குறிப்பெடுத்துக் கொண்ட பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் என அத்துணை பேருக்கும் நன்றியை புலப்படுத்தி மகிழ்கிறேன். தங்கு தடைகளின்றி இந்நிகழ்வினை உலகமறிய செய்து கொண்டிருக்கும் தொழில்நுட்பவியலாளர்களான கணேஷ் பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, நன்றி நவிழ்தலையே இதற்கு மேல் எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் பொன்னான நேரத்தையும் கருத்தில் கொண்டு முத்தான நன்றிகளை தங்கள் அனைவருக்கும் உரித்தாக்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தன் செந்தமிழ் சொற்களால் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் நன்றியுடனே ஆற்றிய பேராசிரியருக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிறைவாக நான் சுப்புரெட்டியாரின் 100 கல்வி அறக்கட்டளை, பிரான்ஸ் ஓராயல் தமிழ் கலாச்சார மன்றம், உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சி, டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், நிகர்நிலை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய 3 நாள் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கம் இனிதே நிறைவு பெற்றது. இவ்வாய்ப்பினை வழங்கிய எம் துறை தலைவருக்கு எமது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Dr. MGR Educational and Research Institute, University, Mother of All, Chennai.
Dr. NGR Educational and Research Institute, University, Mother of All, Chennai.